என்ன டீச் பண்ணேன் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் Tension என்ன பத்தி டாபிக் சொல்லிட்டு டீச் இருந்தீங்க. பண்ணோங்கிறது கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரிங் டென்ஷன் ஸ்ட்ரிங் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. டென்ஷன் ஸ்ட்ரிங் பத்தி சொல்லியிருந்தீங்க சார். கொஞ்சம் சத்தமாமா. டென்ஷன் ஸ்ட்ரிங் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சார். டென்ஷன் ஃப்ரிக்ஷன். ஓகே, அதாவது இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, இன்னைக்கு பண்ணிருக்கேனா? எஸ் சார், எஸ் சார். ஓகே சரிம்மா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஓகேயா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஒரு பார்ட் கொஞ்சம். ஸோ லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூவேஷன் தான். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது 11th பிசிக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 11th பிசிக்ஸ்ல மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மேஜர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மேஜர்ல வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட் வந்து லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுல இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த யூனிட் ஃபுல்லாவே நம்ம டிராவல் பண்றோம். ஸோ அதுல வந்து இந்த யூனிட் பொறுத்த வரையும் என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா FFT அப்படிங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் அண்ட் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு 3 இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு சின்ன ரீகேப். ஸோ லாஸ்ட் கிளாஸ் ரிகார்டிங் ஃபோர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எய்தர் புஷ் ஆர் புல் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பத்தி அண்ட் ரிகார்டிங் மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தென் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் வந்து ரிகார்டிங் ஃப்ரிக்ஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன்ஸ்ல வந்து அப்ளைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கணும், அண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் லைக் அ மதர். அதுக்கு 2 சன் இருக்காங்க. ஒருத்தரோட நேம் வந்து என், இன்னொருத்தரோட நேம் வந்து எம்ஜி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காண்டி சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன இமேஜின் பண்ணாலும் எம்ஜி உள்ள வந்துதான் ஆகணும். ஸோ என் அண்ட் எம்ஜி வந்துருச்சுன்னா அஃப்கோர்ஸ் எஃப், அதாவது ஸ்மால் எஃப்ங்கிற ஃப்ரிக்ஷன் நீங்க நியூமெரிக்கல்ல கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா ஸ்மால் எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு என் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மியூங்கிறது ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டரா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ரிகார்டிங் டென்ஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டென்ஷனை பொறுத்தவரையும் டைப்ஸ் ஆஃப் டென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு டென்ஷன் அண்ட் அன்பேலன்ஸ்டு டென்ஷன். ஸோ இது 2 ரிகார்டிங் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே ஃபைன். இப்போ வந்து பேலன்ஸ்டு டென்ஷன்ஸ் வந்து நீங்க இருக்கும் போது நீங்க ஒரு 2 பிளாக்கு இடையில நீங்க ஒரு பேலன்ஸ்டு டென்ஷனை கன்சிடர் பண்றீங்கன்னா அது வந்து ஒரு சேம் வேல்யூ ஆஃப் டென்ஷனா தான் இருக்க முடியும். ஸோ அதனாலதான் பிட்வீன் 2 பிளாக் சிங்கிள் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம போனோம். அந்த சிங்கிள் டென்ஷனை வந்து நம்ம எப்பவுமே வேரி பண்ணக்கூடாது. ஓகே, T1 T2ன்னு சொல்லி நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. ஸோ அந்த சிங்கிள் டென்ஷனை நீங்க T அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இஃப் மேபி நீங்க பிட்வீன் 2 பிளாக் டிஃப்ரெண்ட் டென்ஷன், அதாவது எஸ்பெஷலி 2 டென்ஷன்ங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோப்ல இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து கம்ஸ் அண்டர் அன்பேலன்ஸ்டு டைப். ஸோ அதனால வந்து ரோப் டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ எப்பவுமே ஃபால்டட் அசம்ஷனை பேஸ் பண்ணி நியூமெரிக்கல்ஸை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஆஸ் பர் த ஹெல்த்தி அசம்ஷன் ஓகேயா, ஸோ நம்ம வந்து அந்த பேலன்ஸ்டு டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் நியூமெரிக்கல் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ அதுல வந்து டைரக்ஷன் ஆஃப் டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் அப்போஸ்ட் இன் த ரோப். ஓகேயா, ஸோ இதெல்லாமே வந்து காமனா நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, அதே மாதிரி பிட்வீன் 3 பிளாக் 2 டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 2 டென்ஷன்ங்கிறப்ப கண்டிப்பா நீங்க இதுல எந்த இடத்துல வேணாலும் T1 T2 போட்டு நீங்க சால்வ் பண்றீங்கன்னா அது கண்டிப்பா உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல யூ வில் கெட் த மார்க்ஸ். பட் ஆனா என்ட்ரன்ஸை பொறுத்த வரையும் கம்பல்சரி நம்மளுக்கு வந்து அக்யூரசி ஆன்சருக்கு மட்டும்தான் they will give the marks ஆக்சுவலா. ஸோ ப்ரிசிஷன் ஆன்சருக்கு மார்க் கிடைக்காது. ஸோ ஆப்ஷன்ல ப்ரிசிஷனும் இருக்கும், அக்யூரசியும் இருக்கும். ஸோ அப்ப ஒவ்வொரு நியூமெரிக்கல் போடும் போது மெக்கானிக்ஸ்ல அந்த அசம்ஷன் கூட நீங்க அக்யூரசியா ப்ராசஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ பிட்வீன் 3 பிளாக் 2 டென்ஷன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு டென்ஷனை நீங்க T1ன்னு எடுக்கணும், ஏதோ ஒரு டென்ஷனை T2ன்னு எடுக்கணும். ஸோ அப்போ உங்களோட ஃப்ரீ பாடி டயக்ராமை நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணும்போது ஃபோர்ஸ் எங்க அதிகமா இருக்கோ அதுக்கு அப்போஸ்ட்ல தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டென்ஷன் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே எக்ஸாம்பிள் சொன்னேன். ட்ரெயினை நீங்க இமேஜின் பண்றீங்க அப்படின்னா உங்களோட என்ஜின் ஃபோர்ஸ்ல இருந்து பிட்வீன் த கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்டிங் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து யூஸ்வலாவே கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் வருது. ஸோ அதனால நீங்க என்ஜின் ஃபோர்ஸ்ல இருந்து T1 T2 T3ன்னு சொல்லி அந்த வேல்யூவை நீங்க
டிக்ரீஸ் பண்ணிட்டு வர்றதுனால உங்களோட கவுண்டிங் நம்பர்ஸும் 1 2 3ங்கிற சீரியல் நம்பர்ல போகணும் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அப்பதான் யூ வில் கெட் த ப்ராப்பர் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்க சால்வ் பண்ணி மெக்கானிக்கல் சிஸ்டமை நீங்க அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம நியூட்டன் ரூல் பார்த்துட்டு டைரக்டா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் கோ த்ரூ பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவதுமா? ஓகேம்மா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கம்மா. கொஞ்சம் நீங்க ஸ்பீக்கர் வந்து அன்மியூட்லயே வச்சிருக்கணுங்கிற தேவை கிடையாது. ஓகேயா, உங்களோட மைக் வந்து மியூட்ல போட்டுட்டு கூட நீங்க எனக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஓகேயா, ஸோ எனக்கு இன்ட்ராக்ஷன் வேணும். கிளாஸ் ரூமை பொறுத்த வரையும் ஆன்லைன் கிளாஸ்ல நானே டீச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, சே எஸ் சார் நோ ஆர் அதர்வைஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் த ப்ரீவியஸ் கிளாஸஸ், இல்லைன்னா நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரி ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் கொண்டு வாங்க. ஓகே, அது உங்க கையில தான் இருக்கு. நான் அப்படியே டீச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதுல தெர் இஸ் நோ யூஸ். ஓகே, நீங்க இன்ட்ராக்ட் பண்ணதான் டவுட்ஸ் நிறைய வரும். நானும் ஏதாவது அடிஷ்னலா நிறைய இன்ஃபர்மேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது நாட் லைக் அ தியரி கிளாஸ். உங்களோட போர்டு எக்ஸாம் கிளாஸ் கிடையாது. 2 பேஜ் புக்கை ஓபன் பண்ணி ரீட் பண்ணிட்டு கான்செப்ட் ஓவர், 2 ப்ராப்ளம் போட்டுட்டு டாபிக் இஸ் ஃபினிஷ்டுன்னு நான் சொல்லிட்டு போனேன்னா யூ கேனாட் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகேயா, ஸோ என்ட்ரன்ஸை பொறுத்த வரையும் நம்மளுக்கு 98% பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதுல கிரியேட்டிவிட்டி அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஸோ இதெல்லாம் என்னோட சப்ஜெக்ட்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பேர் டு அதர் சப்ஜெக்ட்ஸ். அதனால அதெல்லாம் டக்குன்னு எல்லாம் உடனே வராது. ஸோ அதனால கொஞ்சம் நல்ல ஃபேக்கல்டி, சீனியர் ஃபேக்கல்டி கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, ஐ ஹாவ் அ பிளண்டி ஆஃப் நாலேஜ் இன் மை மேஜர். நீங்க ஏதாவது கேட்டாதான் ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் த டவுட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ ரிகார்டிங் த சிலபஸ். ஸோ அதனால வந்து நீங்க அப்படியே சைலண்டா இருந்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது ஆன்லைன் கிளாஸ். ஓகே, உங்களோட சைட்ல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணாதான் ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் எதுனாலும் இட்ஸ் டு பி ஓப்பன். எனக்கு சொல்லுங்க, இல்லைன்னா டைப் பண்ணினாச்சும் மெசேஜ் போடுங்க. ஓகே, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம இந்த நியூட்டன் லாவை டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நியூட்டன்ஸ் லா டைட்டில் போட்டுக்கோங்கம்மா, நியூட்டன்ஸ் லா. ஸோ நியூட்டன்ஸ் ரூலை பொறுத்தவரையும் 3 ரூல்ஸ் நம்ம மேஜரா எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா. ஸோ ஃபர்ஸ்ட் லாவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா மெயின் கான்செப்ட் வந்து நீங்க ஆக்சிலரேஷனை கன்சிடர் பண்ண முடியாதுமா. ஸோ இட்ஸ் லைக் அ நெக்லெக்டிங் ஆக்சிலரேஷன், அதாவது மினிமம் ஆக்சிலரேஷன் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ரூல் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுதுன்னா சம் ஆஃப் எஃப் நெட் ஈக்குவல் டு 0. ஓகே, சம் ஆஃப் எஃப் நெட் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன்ல ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரூலை பொறுத்தவரையும் நீங்க அந்த பாடி ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எனி அப்ளிகேஷன் த பாடி அண்டர் ரெஸ்ட், அண்டர் த கண்டிஷன் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆக்சிலரேஷன் நீங்க 0 பண்ற எந்த ஒரு அப்ளிகேஷன்லயுமே நீங்க ஃபர்ஸ்ட் ரூலை நீங்க எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அதுல பொலாரிட்டி நீங்க கார்ட்டீசியன் ஆக்சிஸ் சிஸ்டம், மேத்தமெட்டிக்கல் கார்ட்டீசியன் ஆக்சிஸ் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி நீங்க பொலாரிட்டியை வச்சு நெட் ஃபோர்ஸை நீங்க ஆட் பண்ணி அதுல இருந்து ஈக்குவலைஸ் பண்ணி உங்களுக்கான அன்னோன் ஃபோர்ஸஸ் கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலா. ஓகே, இதுல என்ன லாஜிக் இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து செகண்ட் ரூலை பொறுத்தவரை என்னன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூல். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து கம்ஸ் அண்டர் செகண்ட் ரூல் தான். ஏன்னா ஆக்சிலரேஷன் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்ல இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நாட் லைக் எப்படி சொல்றது ரெஸ்ட்ல கிடையாது. அப்படிங்கிறப்ப சம் ஆஃப் எஃப் நெட் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. அப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராடக்ட் எனி கைண்ட் ஆஃப் பிளாக்கோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் சிஸ்டம், ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள் வந்து நகர்வுன்னு சொல்றாங்க, மூவிங் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். அந்த மூவிங் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எதை டிசைன் பண்ணி இருக்கு அப்படின்னா மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை டிசைன் பண்ணி இருக்கு ஆக்சுவலா. இது ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஆக்சுவலா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு 11th இருக்கு. ஆக்சுவலா கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல இருக்கு. அதுல பேசிக்கான ஒரு ரூலை வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா நியூட்டன்ஸோட கான்செப்ட் தான் அது கூட. ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு மாஸ், அதுலதான் அவரோட ரூல். ஓகே, யூனிவர்சல் கிராவிடேஷன் ரூலே வந்து அதுல ஜெனரேட் ஆகுது. ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு m1 m2. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கன்சிடர் பண்றது ஒரு 2 டிஃபரெண்ட் மாசஸ் கன்சிடர் பண்றீங்கன்னா அந்த 2 மாசஸோட ஃபோர்ஸஸ், ஆக்டிங் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும், அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன்
ஃபோர்ஸஸ் பிட்வீன் த பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி கிராவிடேஷன் டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கம்பேர் டு அதர் யூனிட்ஸ். ஏன்னா நம்மளோட பிளானட்ஸை பத்தி, நம்மளோட யூனிவர்ஸ் பத்தி, நம்மளோட அதர் பிளானட்ஸ் பத்தி, அந்த அதர் பிளானட்ஸ்ல இருந்து நம்ம எர்த் வரக்கூடிய ஃபோர்ஸஸ் பத்தி, சேட்டலைட்டோட ஆர்பிட் சிஸ்டம்ஸ் பத்தி எல்லாம் நம்ம படிக்கிறோம் ஆக்சுவலா. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸோட ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி ஓல்டஸ்ட் ரூல் இன் த மெக்கானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதனால இந்த ரூல் தான் நிறைய கிளாரிட்டியே கொடுத்துருக்கு ஆக்சுவலா. அதாவது எது ரிகார்டிங் அப்படின்னா ஃபோர்ஸ் ரிகார்டிங் வந்து சயின்டிபிக்கலா எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஃபோர்ஸ் ரிகார்டிங் ஒரு கிளாரிட்டியை கொடுத்தது வந்து இவரோட ரூல் தான். ஓகே, ஸோ அதுல செகண்ட் ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் ஆக்சுவலா. ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. ஓகே, இங்க ஆக்சலரேஷன் A it is not equal to 0. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கிளியரா எழுதிக்கங்க. சோ செகண்ட் ரூல் அண்ட் தேர்ட் ரூல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரூல் ஆக்சுவலா. ஓகே, நம்ம நார்மல் லைஃப்ல டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு ரூல். நியூட்டன் தேர்ட் லா தான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இன்னைக்கு நம்ம நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும், லைக் தட். ஒன் ப்ராப் இஸ் தேர் ஆக்சுவலா. ஓகே, அதை கூட நம்ம இட்ஸ் லைக் ஒரு ஸ்டேட்மெண்டா கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம தேர்ட் ரூலோட ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு தெரியும், நீ என்ன பண்றியோ அதுவே உனக்கு நடக்கும் அப்படின்றாங்கல்ல. ஸோ லைக் தட் அதே மாதிரிதான் எவ்ரி ரியாக்ஷன் and should be opposite and other and equivalent reaction. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்றாங்க ஆக்சுவலா. ஓகே, சோ அதே மாதிரிதான் தேர்ட் லாவை பொறுத்த வரையும் நீங்க ஒரு வெஹிக்கிள் இருக்கு, அந்த வெஹிக்கிளுக்கு பேக் எண்ட்ல வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ஜின் யூஸ் பண்ணாம ஒரு எப்படி சொல்றது ஒரு கேசியஸ்டு சாம்பரை ஒன்னு யூஸ் பண்ணி அந்த சாம்பரோட அவுட்லெட் வழியா நீங்க ஒரு ஃபோர்ஸை நீங்க அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு அட்மாஸ்பியரை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அப்போஸ்ட்ல தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வெஹிக்கிள் நகருது ஆக்சுவலா. ஒரு வினைக்கு சமமான மற்றொரு வினை அப்படிங்கிறாங்க. ஓகே, சோ அதே தான் தேர்ட் ரூலை பொறுத்தவரை எவ்ரி ரியாக்ஷன் and should be opposite and other equivalent reaction. ஒரு வினைக்கு ஒரு எதிர்வினை உண்டுங்கிறோம். சோ தேர்ட் ரூலை பொறுத்தவரையும் என்னன்னா ஒரு ஆக்ஷன் ஃபோர்ஸஸ் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் this must be equal அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை தான் தேர்ட் ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஆனா டைரக்ஷன் வைஸ் ரெண்டு ஃபோர்ஸினுடைய டைரக்ஷனும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் திசையில இட்ஸ் லைக் அப்போஸ்ட் டைரக்ஷனா இருக்கிறதுனால தேர்ட் லால ஒரு கண்டிஷன் கொண்டு வராங்க, மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன். f of ab is equal to minus of f of ba அப்படிங்கிற ஒரு லாஜிக் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சோ இந்த மூணு ரூல் தான் இந்த டாபிக் பூராமே, இந்த கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் மோஷன் யூனிட் ஃபுல்லாவே நம்ம டிராவல் பண்ண போறோம். ஓகே, இந்த மூணு ரூலை பத்தின ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 1 by 1 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூலை பொறுத்தவரை நீங்க ஒரு ஆக்சலரேஷனை 0 பண்றீங்க அப்படின்னா, ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஒன் இன்க்ளைண்டட் சிஸ்டம்ஸ். ஓகே, ஒரு இன்க்ளைண்டட் சிஸ்டம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அந்த சிஸ்டம்ல ஒரு வால் சப்போர்ட் கொடுத்துட்டு அதுல ஒரு ரோப்பை கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, இந்த ரோப்ல ஒரு பிளாக்கை நான் லொகேட் பண்ண வச்சுட்டேன். mkg ஒரு பர்டிகுலரா வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த பிளாக் லொகேட்டட் ஓகேயா அட் பாயிண்ட் ஏல அது லொகேட் ஆயிடுக்கு. ஓகே, இப்போ என்னோட क्वेश्चन என்னன்னா இது ஒரு ரோப். ஓகே, இந்த ரோப்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு பேர் தான் நம்ம டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலா. ஓகே, இப்போ என்னோட क्वेश्चन என்னன்னா இந்த பிளாக் மூவிங்ல இருக்குமா இருக்காதா அப்படின்னா மூவிங்ல இருக்காது. நீங்க ரோப் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, இது ஏங்கிற பாயிண்ட்ல பிளாக் அண்டர் ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஓகே, அப்ப ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாக்கினுடைய ஆக்சலரேஷனை நம்ம 0 தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ அப்ப ஆக்சலரேஷன் a ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் லாவோட லாஜிக். அது ஆக்சுவலா மேத்தமெட்டிக்கல் லாஜிக். ஆனா நீங்க இப்போ ஒரு சின்ன ஒரு அசம்ஷன், நீங்க ஒரு அசம்ஷன் பண்ணணும். ஓகே, மெக்கானிக்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் லைவ் அசம்ஷன் கண்ணு முன்னாடி நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணும்போது தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். அப்படியே நீங்க பிளாங்கா மைண்டை வச்சுட்டு போட முடியாது மெக்கானிக்ஸை பொறுத்தவரையும். ஸோ ஒரு லைவ் அசம்ஷன் வேணும் உங்களுக்கு. இப்போ இந்த ரோப்புக்கு பதிலா யூ ட்ரை டு கன்சிடர் இன்ஸ்டெட் ஆஃப் ரோப்புக்கு பதிலா ஒரு ஸ்ப்ரிங்கை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ரோப் கிடையாது, இந்த ரோப் இல்ல, பட் அந்த ரோப்புக்கு பதிலா இப்ப நான் ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ண உடனே இந்த பிளாக் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த பிளாக் ஒரு பர்டிகுலர் வெயிட் இருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணோன்னா ஸ்ப்ரிங்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் கான்செப்ட்ஸை பொறுத்த வரையும். ஸ்ப்ரிங் வந்து ஒரு அப்ளைட் ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த ஸ்ப்ரிங்கை இழுக்க முடியும். ஓகே, இழுத்துட்டு நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா ஸ்ப்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் மூலமா அந்த ஸ்ப்ரிங் வந்து ரிட்டர்ன் பேக் டு த சேம் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்ப ஸ்ப்ரிங் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்கு பேர் வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் FR அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ அதுக்கு நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம் இதே யூனிட்ல. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங்கோட ப்ராப்பர்ட்டி வைஸ் இந்த பிளாக்கு ஒரு வெயிட் இருக்கிறதுனால ஸோ டியூ டு கிராவிட்டி ஃபோர்ஸ்னால இது கீழே இழுக்கிறோம், ஏன்னா வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால இந்த பிளாக் கீழே நகருது. இப்படி நகர்ந்து A அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து B அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு இது மூவ் ஆகுது ஆக்சுவலா.
ஏல இருந்து பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு இது மூவ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. சரி, இப்ப லாஜிக் என்னன்னா சிம்பிள் லாஜிக் தான். இது பிங்கிற பாயிண்ட்லயே போய் லொகேட் ஆயிடுமா, சேம் பாயிண்ட்லயே இது அங்க உட்காருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் த பாடி இஸ் ரிட்டர்ன் பேக் டு த சேம் பாயிண்ட். அப்ப பில இருந்து மறுபடியும் உங்களுக்கு ஏக்கே அது வந்துடுது. ஓகேயா? ஸோ அப்ப ஒரு ஃபோர்ஸ் வந்து ஏ டு மூவ் பண்ணுது, பிக்கு கொண்டு போகுது. இன்னொரு ஃபோர்ஸ் வந்து மறுபடியும் பில இருந்து ஏக்கு கொண்டு வந்துருது. ஸோ ஒரே அப்ளிகேஷன்ல ரெண்டு ரூல், த ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி ஈக்குவலா இருக்கு. தேர்ட் ரூல், டைரக்ஷன் அப்போஸ்டா இருக்கிறதுனால நான் மைனஸ் எடுக்கலாம். இதை விட ரொம்ப முக்கியம், இதுல ஃபைனலா நெட் ஆக்ஸலரேஷன் இன் தி கிவன் மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்துருது. ஓகேயா? ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் இதை இழுக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் இதை மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. ஓகேயா? அப்ப forces must be compensated with each other. ஓகேயா? தமிழ் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபோர்ஸ்ங்கிறது விசைன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. இதுல if you are considering any kind of points, ஒரு புள்ளியின் மீது செயல்படும் விசை, ஓகே, அதற்கு சமமான ஈக்குவலான மற்றொரு விசையை அதே புள்ளியின் மீது செயல்படுத்துகிறது. ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலா. இது கிளியரா புரிஞ்சாலே மோஸ்ட் ஆஃப் த நியூமெரிக்கல்ல நீங்க சூப்பரா போடலாம் பிசிக்ஸ்ல ஆக்சுவலா. ஓகேயா? சோ அப்ப சிம்பிளான லாஜிக் அவர் சொல்லிட்டாரு. The forces must be compensated with each other in any kind of points, மெக்கானிக்கல் பாயிண்ட்ஸ். நீங்க எந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கனாலும் forces must be compensated with each other அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் நகர போறது கிடையாது. ஓகேயா? அதை நீங்க ஜீரோன்னு தான் எடுத்தாகணும். அப்ப நெட் ஆக்ஸலரேஷன் in the given mechanical system is 0. அப்ப a is equal to 0னா நீங்க தாராளமா உங்களோட ஃபர்ஸ்ட் ரூல்ல தான் நீங்க டிராவல் பண்ணி ஆகணும். அப்ப f net equal to 0 அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே? சோ அதுவே இப்ப நான் ஒரு ஆப்ஜெக்ட், if you are considering any one object, okay, the mass of the object is 10 kg அப்படின்னா இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு நான் கொடுக்கிற ஃபோர்ஸ்னு ஒன்னு இருக்கு. இந்த ப்ராடக்ட் நகரக்கூடிய ஃபோர்ஸ், ஓகே, F is equal to m into g. For example, if you are considering g is equal to 10 அப்படின்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு ரோப் இருக்கு, அந்த ரோப்ல ஒரு ரோலர் வழியா நீங்க லிஃப்ட மூவ் பண்றீங்க. இந்த லிஃப்டோட வெயிட் ஃபார் எக்ஸாம்பிள் 440 kg அப்படின்னா இன்டூ 10மா. So அப்ப F is equal to m into g. So you'll get force applied in the system அந்த உங்களோட லிஃப்ட்ல. So 4400 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து எனக்கு அந்த லிஃப்ட ப்ராசஸ் பண்ணுது ஆக்சுவலா. ஓகேயா? சோ இப்ப இந்த அளவு ஃபோர்ஸ் உங்களோட லிஃப்ட ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்டான ரோலர் பேஸ்டு ஃபோர்ஸை நீங்க மோட்டர் வழியா கொடுத்தாகணும். அப்பதான் இந்த ரோப் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இன்கேஸ் இந்த ரோப் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா இந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு கீழேனா ஸ்ப்ரிங் சேம்பர் பாக்ஸ் நான் கொடுத்தாகணும். ஸோ அப்ப இது எந்த கேஸ்ல இந்த லிஃப்ட் ஆப்ரேட் ஆனாலும் உள்ள டிராவல் பண்ணக்கூடிய ஹியூமனுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது டெக்னிக்கலா. ஸோ அதுக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அந்த சிஸ்டம் ஆப்ரேட் ஆகும்போது எப்படி ஆப்ரேட் ஆகணும்னு நம்ம டெக்னிக்கலா யோசிக்கணும். அந்த சிஸ்டம் மேபி கெட் கொலாப்ஸ்டு, ஏதாவது ப்ராப்ளம் ஆகி எனக்கு பெரிய இஷ்யூ ஆகுது, அப்போ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா எப்படி நான் பீப்புளை ப்ரிவென்ட் பண்ண முடியும், பிளஸ்ஸையும் யோசிக்கணும் மைனஸையும் யோசிக்கணும். ஸோ அதுக்கு வந்து வித்தவுட் கான்செப்ட், ஓகே, மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் we cannot able to get any values. So without to know the value you cannot able to prevent any kind of mechanical systems. அதை எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? with help of the scientific analysis only you can able to calculate. ஓகே? அப்ப அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன அசம்ஷன்ஸ் சொல்றாங்க, என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கிளியரா தெரிஞ்சாதானே நம்ம அப்ளிகேஷன்ல அதை கரெக்டா யூஸ் பண்ணி you can able to get the proper solution. அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி தானே நீங்க அந்த சிஸ்டமே ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒரு ராங் அசம்ஷனை வச்சு எப்படி நீங்க அந்த சிஸ்டம் எப்படி அந்த சிஸ்டம் ப்ரிவென்ட் பண்ண முடியும்? ஜஸ்ட் இமேஜின் இஃப் யூ பிகம் a டாக்டர் அப்படின்னா ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு நீ எப்படி பேஷண்ட்டை கியூர் பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூஸஸ் வந்து நாட் லைக் அ சிம்பிள் டு பிளே த நம்பர்ஸ். ஓகேயா? அந்த வேல்யூ வச்சு தான் நீ அந்த என்டையர் சிஸ்டமையே ப்ரிவென்ட் பண்ண போற. ஸோ அதனால யூ ஆல்வேஸ் டு aware the calculating values. ஓகேயா? ஸோ சும்மா வந்து ஜஸ்ட் ஃபார் 2 2s are 4 4 4s ஆன்னு சொல்லி மல்டிப்ளை டேபிள் கிடையாது. இது நம்ம போடுற நியூமெரிக்கல் எல்லாமே, இந்த நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே இஸ் a kind of problems. இதை ஒன்னு கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்குறாங்க, நீ உன்னோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீ அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்குற. ஓகே? இட் இஸ் லைக் ஒரு டாக்டர் மாதிரி, இட் இஸ் லைக் ஒரு இன்ஜினியர் மாதிரி. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, இஃப் மேபி அண்டர் ப்ராப்ளம் அப்படின்னா சிவில் இன்ஜினியர் டு கிவ் a suggestion to solve the problem. ஓகே? எப்படி கொடுக்குறான்? மேத்தமெட்டிக்கலா கொடுக்குறான், சயின்டிபிக்கல் ஃபார்முலாஸை யூஸ் பண்றான். சார் இவ்வளவு வேல்யூ வரதுக்கு பதிலாக நீங்க இவ்வளவு எடுத்துட்டீங்க, அதனால உங்க ப்ராப்ளம் வந்து நிக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். தட் இஸ் த சயின்ஸ் ஆக்சுவலி. ஓகே?
ஸோ அது மாதிரி அந்த ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணணும்னா சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாம நம்ம டெவலப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கணும். சயின்டிஸ்டோட மேத்தமெட்டிக்கல் மாடியூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க, மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்தாதான் நீங்க கொஞ்சம் அந்த நியூமெரிக்கல் சைடே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ண முடியும். டில் 10th நத்திங் இஸ் தேர் இன் யுவர் சிலபஸ். அதோட டில் 10th டீச்சர்ஸும் அவ்வளோ எஃபெக்டிவா ப்ராக்டிகலா போறது கிடையாது. ஓகே, பட் 11 and 12 கிரேட் வந்து is a complete fundamental of your higher studies. Okay, either engineering ஆ இருந்தாலும் சரி, நீ மெடிசன் படிக்க போறதா இருந்தாலும் சரி, உங்களோட ஹையர் டிகிரியில வரக்கூடிய கம்ப்ளீட் மேஜர் சப்ஜெக்டுக்கான ஃபுல் ஃபவுண்டேஷன் இங்க தான் இருக்கு. ஸோ 11 and 12 நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க, ஒழுங்கா லேர்ன் பண்ணல, ஜஸ்ட் பை ஹார்ட் பண்ணிட்டு மார்க்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்க போறீங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஹையர் கிரேட்ல உங்களோட டிகிரியில நிறைய மேஜர் வந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ரியலி இட்ஸ் டு பி டிஃபிகல்ட் டு கெட் த மார்க்ஸ் இன் தட் ஹையர் டிகிரி ஆல்சோ. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா 11 and 12 வந்து மார்க்ஸ் பேசிஸா சிலபஸ் கோ த்ரூ பண்ணாம என்ன கான்செப்ட் படிச்சீங்கன்னாலும் இந்த படிச்ச கான்செப்ட்ல இருந்து சம்திங் யூ ட்ரை டு லேர்ன் ரிகார்டிங் த டாபிக், ரிகார்டிங் த சிலபஸ். ஓகே, அது கத்துக்கலைங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல நிறைய டிஃபிகல்டிஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதை எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே சிலபஸ் வந்து கரெக்டா பை ஹார்ட் பண்ற மாதிரி படிக்காதீங்க. என்னோட சஜஷன், ஒரு 2 பேஜ் படிச்சாலும் ஒரு 2 லைன் படிச்சாலும் அதோட மீனிங் தெரிஞ்சு எதுக்காண்டி அந்த கான்செப்ட் படிக்கிறோம். ஓகே, அந்த கொஸ்டினை எப்பவுமே நீங்க கேளுங்க, உங்க டீச்சர்ஸ்ட கேளுங்க, நீங்க அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கங்க. பிகாஸ் நீங்க வந்து யூ ஆர் என்டர் டு த ஹையர் கரிக்குலம், ஸ்டில் யூ நாட் லைக் 10th and 9th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேயா, இப்போ என்ன ஒரு 1.5 year 2 years அதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, 11th முடிஞ்சிருச்சு நெருக்கி உங்களுக்கு. ஓகே, ஸோ இன்னும் மேக்ஸிமம் 12th மட்டும்தான். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 12th வந்து யூ ஆர் என்டர் டு தட் காலேஜ் அட்மாஸ்பியர். அங்கெல்லாம் போயிட்டு இப்படி எல்லாம் இருக்க முடியாது. ஸோ உங்களோட ஸ்கில்ல மட்டும் வச்சுதான் நீங்க டிராவலே பண்ண முடியும் எந்த டிகிரி எடுத்தீங்கனாலும். அதனால வந்து தயவு செய்து வந்து உங்களோட சப்ஜெக்ட் ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. பைஹார்ட்டிங் நாலேஜ், பைஹார்ட்டிங் ட்ராக்குக்கு போகாதீங்க. ஓகே, நீங்க எதை பைஹார்ட் பண்ணீங்கன்னாலும் அது ஃபியூச்சர்ல எந்த ஒரு யூஸும் கிடையாது. யூ ஜஸ்ட் ஆஸ்க் த கொஸ்டின் இன் டிஃப்ரெண்ட் பர்சன். உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்களா, ஸ்கில்டு பர்சன்ஸ் இருக்காங்களா, ஓகே, அவங்களுக்கு கைட் பண்றாங்களா, உங்களுக்கு டவுட் இருக்கா, புரியலையா, யூ ட்ரை டு ஆஸ்க் த கொஸ்டின்ஸ். ஓகே, எப்படி திரும்ப திரும்ப புரியுற வரைக்கும் அந்த கொஸ்டினை உனக்கு எந்த ஆங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த டவுட் கிளாரிஃபை ஆகுமோ, சோ அது வரைக்கும் யூ ட்ரை டு ஆஸ்க் த டவுட் இன் தட் கொஸ்டின். ஓகேயா, உனக்கு கிளாரிட்டி வேணும், இந்த கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் உன்னுடைய டிஃப்ரெண்ட் ஆங்கிளோட டவுட்ஸ் நீ எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கணும் டீச்சர்ஸ்ட. அப்ப எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் வந்து வில் கிவ் த கிளாரிட்டி ரிகார்டிங் த சிலபஸ். அப்பதான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் நாச்சும் அது புரியும். அப்பதான் அவன் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு கிரியேட்டிவா, ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா அவனோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ கொஸ்டின் பேப்பரே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வர ஆரம்பிச்சிருச்சு சிபிஎஸ்இ போர்டெல்லாம். ஸோ அதனால வந்து சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி எல்லாம் நீங்க ஸ்கோர் பண்ணணும் அந்த போர்டுல அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு பிசிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் டிஃபிகல்ட் பேப்பர் இன் ஹையர் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களோட ஹையர் கிரேட்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நாட் லைக் அ சிம்பிள் ஜஸ்ட் டு பாஸ் த கிளவுட்ஸ் அப்படின்னு போற மாதிரி போகாதீங்க. பிசிக்ஸ்ல கண்டிப்பா எண்ட் ஆஃப் த மொமெண்ட் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஆகி நிற்பீங்க. ஸோ அது வந்து லாஸ்டா எல்லா வெயிட்டையும் பல்ஜா தூக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே ஒரு கரெக்டான ட்ராக்ல வந்துடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு. ஓகேயா, சரிம்மா, எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்டையும் கேளுங்க. ஃபைன், இப்போ நம்ம டைரக்டா ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். தேர்ட் ரூலை பொறுத்தவரை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் உங்களோட டென்ஷன் கான்செப்ட்லேயே தேர்ட் ரூல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். The direction of forces in the rope is opposed, but if you are considering balanced type tension அப்படின்னா கண்டிப்பா அந்த டென்ஷன் ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி ஈக்குவலா இருக்கும். ஓகேயா, ஸோ அதே மாதிரிதான் ஒரு ஹையர் வெயிட்ல இருந்து நீங்க ஒரு லோயர் வெயிட் கன்சிடர் பண்றீங்க, அந்த டைரக்ஷனும் ஒரு லோயர் வெயிட் டு ஒரு ஹையர் வெயிட் ஏ டு பியும் சரி பி டு ஏயும் சரி, the forces must be ஈக்குவலா இருந்தாதான் அந்த ரோப்ல இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து ஒரு பேலன்ஸ்டு டென்ஷன். ஸோ அதனால நான் ஈக்குவலைஸ் பண்ணிடுறேன். பட் டைரக்ஷன் வைஸ் இது அப்போஸ்டா இருக்கிறதுனால தேர்ட் ரூலோட லாஜிக் என்னன்னா, சேம் டைரக்ஷன் அப்படின்னா நீங்க பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும் மேத்தமெட்டிக்கலா. ஓகே, மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அக்ஸலரேஷன் டைரக்ஷனும் உங்களோட ஃபோர்ஸ் டைரக்ஷனும் உங்களோட மூவிங் டைரக்ஷனும் உங்களோட ரோப்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் டைரக்ஷன்ஸும், ஓகேயா, உங்களோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸும் சேமா இருந்தா பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும், அப்போஸ்டா இருந்தா நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். ஸோ இதை மறந்துடக்கூடாது. ஓகேயா, ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான லாஜிக். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா?
No, sir. No, sir. ஓகே சரி, இப்ப நம்ம அடுத்து போலாம். டவுட்ஸ்லாம் இருந்தா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஏன்னா 12th சிலபஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அட் த சேம் டைம் வெரி டிஃபிகல்ட் பார்ட். ஓகே, ரொம்ப கிளியரா டீச் பண்ணா மட்டும்தான் 12th பார்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு விஷயம் கிளியரா புரியணும். எது புரியலனாலும் நீங்க டவுட் கேட்கணும். ஏன்னா நிறைய என்ட்ரன்ஸ் கிளாஸஸ் வந்து as a senior faculty நிறைய டவுட்ஸை நாங்க கிளாரிஃபை பண்ணும்போது students to ask the question in a different direction and different angle. ஸோ அப்ப எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நான் இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ற மாதிரி ஆகுது. பட் மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் பேப்பர்ஸ்ல நாங்க ஷேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய டவுட்ஸ்ல இருந்து எக்கச்சக்கமான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுக்கு. ஓகே, சும்மா வந்து நீங்க எதுவுமே கேட்காம நானா எந்த ஆங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் யோசிங்க பார்ப்போம். யூ ட்ரை டு think like a teacher's situations also. Okay, not like a child. Okay, உங்களுக்கும் ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. அப்ப நீங்க ஒரு டீச்சர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டும் எப்படி டவுட் கேட்பான்னு என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேயா, சோ அப்ப நீங்க ஏன்னா பிகாஸ் ஆல் ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் சேம், இங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ அதனால நீங்க டவுட்ஸ் கேட்டாதான் enable to explain இந்த சிலபஸ் நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதனால எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு புரியல இல்ல வேற ஏதாவது ஐடியா இருக்கா அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஐம் நாட் லைக் யுவர் ஸ்கூல் டீச்சர்ஸ், ஐம் நாட் ஹேவ் எனி இன்டர்னல் மார்க்ஸ் அண்ட் லெபார்டரி ப்ராசஸ் அண்ட் ஆல். ஓகே, ஐயோ கேட்டா வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து மார்க்ஸ் குறைச்சிருவாங்களோ, இல்லைன்னா நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ரெஃபர் பண்ணிட்டு வந்து சொல்றேன், இல்லைன்னா நீயே என்கிட்ட டவுட் கேட்ட, இப்படி எல்லாம் சொல்ற டீச்சர்ஸ் நான் கிடையாது. ஓகே, ஐம் அ ரோல் மாடல் இன் ஆல் அதர் டீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய பர்சன் நான். ஓகே, ஸோ அதனால எனக்கு ஐ ஹாவ் அ பிளண்டி ஆஃப் நாலேஜ் இன் மை மேஜர், ஐம் கம்ப்ளீட்டட் டாக்டரேட் இன் மை மேஜர். ஸோ அதனால வந்து ஐம் நாட் லைக் ஒரு பிஜியோ யூஜி டிகிரியோ நான் பண்ணல, அதுக்கு மேல டாக்டரேட்டுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும் போது அதை நீங்க தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேயா, சும்மா வந்து நானே எப்படி எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஸோ அதனால எந்த டவுட்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட 11th 12th எல்லாம் ஐ ஹாவ் அ பிளண்டி ஆஃப் நாலேஜ். ஸோ நீங்க எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது நாட் லைக் அ கிளாஸ் ரூம் மாதிரி வேண்டாம், ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் மாதிரி கொண்டு போகலாம். ஓகேயா, ஸோ அப்ப எவ்ரி ஒன் இஸ் கெட் இன்ட்ராக்டட் இன் த டாபிக்ஸ் அப்படிங்கிறப்ப டு லேர்ன் மெனி திங்ஸ் இன் ரிகார்டிங் த சிலபஸ். ஸோ அதுதான் எனக்கு வேணும். நீ எழுதணுங்கிறத விட, பேப்பர்ல நிறைய நீ எழுதணுங்கிறத விட, அது தேர் இஸ் நோ யூஸ். நிறைய விஷயங்களை உன் பிரெயினுக்கு கொடு, நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கோ. ஓகே, பேப்பர் ஒர்க் வந்து பெரிய லெவல்ல நாளைக்கு அதை நீ கொண்டு வர மாட்ட. பட் அதையே ஒர்க்கை நீ எங்க கொண்டு போய் ஃபீட் பண்ற அப்படின்னா பிரெயின்ல தான் கொண்டு போய் நம்ம ஏற்றோம். அதை நீ ஒரு விஷயத்த சொல்லும் போதே நீ அதை உன்னோட மைண்டுக்கு ஏத்திட்ட அப்படின்னா தாராளமா உனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு கிளாரிட்டியா உனக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீ அதை லைஃப் லாங் மறக்க மாட்டேன். ஸோ அது மாதிரி உனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுற வரைக்கும் யூ ட்ரை டு ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் த டாபிக். ஓகேயா, சரிம்மா. இப்போ நம்ம டைரக்டா ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். ப்ராப்ளம்ஸை பொறுத்தவரை நான் சொல்லிடுறேன். இப்போ எப்படி நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன், என்னோட டீச்சிங் எப்படி நான் கொண்டு போவேன் அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணணும். ஏன்னா பிசிக்ஸை பொறுத்தவரையும் என்னன்னா ஒரு சின்ன டிராபேக் இருக்கு என்னோட சப்ஜெக்ட்ல. என்னன்னா நீங்க என்ன டெக்ஸ்ட் புக் கோத்ரூ பண்ணீங்கன்னாலும், என்ன டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாலும், நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலும், ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஹால் கெட் ட்ரபிள் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, எப்படி போடுறது, எப்படி ஃபார்முலாஸை எடுக்கிறது, நம்ம போடுறது கரெக்டா தப்பா. ஸோ நியூமெரிக்கல்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகி தான் நீங்க சால்வ் பண்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நெகட்டிவான ட்ராக்ல போறாங்க ஆக்சுவலா. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ட்ரன்ஸ்ல பிசிக்ஸ்ல மார்க்ஸ் வந்து நீட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுடுறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கான மெயின் ப்ராசஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் தான். அப்ப நீங்க ஒன்னே 10 பேஷண்ட்ஸ் உங்கள்கிட்ட வர்றாங்க. மேபி நீ ஒரு டாக்டர், உன்னை பாக்குறதுக்கு ஒரு 10 பேஷண்ட்ஸ் வராங்க. உன்னோட எய்ம் என்ன அப்படின்னா நீ இந்த 10 பேஷண்ட்ஸையும் கியூர் பண்ணணும், அதுதான் உன்னோட எய்ம். பட் ஆனா நீ எல்லாரையும் ஒரே மாதிரி கியூர் பண்றியா? கிடையாது. அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் டேப்லெட்ஸை நீ மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அதே செட் ஆஃப் டேப்லெட்ஸையா நீ பிரிஸ்கிரைப் பண்ற? அதுவும் கிடையாது. அப்ப நீ ஒவ்வொருத்தரையும் அனலைஸ் பண்ணி தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரியான மெடிசனை நீ கொடுத்து கியூர் பண்ற. ஸோ அந்த மாதிரி முதல்ல நம்ம ப்ராப்ளம்ஸை ஒழுங்கா ஸ்பிளிட் பண்ண தெரியணும், நம்பர் 1. நம்பர் 2, அந்த ப்ராப்ளம் ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்பிளிட்டிங் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி, அந்த மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட்டை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேயா, ஸோ அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் வித்தின் அ மினிட்ல நீங்க சொல்யூஷனும் போட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சும்மா ரேண்டமா அவங்க கொடுக்கல. ஒரு ப்ராப்ளமை எங்கெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஆப்ஷனை தான் அவங்க கொடுக்குறாங்க.
கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால தான் ஆப்ஷன்ஸ் மாறி போகுது. நீ ஒரு ஆன்சர் போடுற, அந்த ஆன்சர் உனக்கு ஆப்ஷன்ல இருந்தாலே நீ டிக் பண்ற, உடனே நீ என்ன திங்க் பண்ற, நம்ம போட்டது கரெக்ட் அப்படின்னு நீ நினைக்கிற. அப்படி கிடையாது. நீங்க உங்களோட மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கூட பிசிக்ஸ்ல போயிடுது நிறைய ப்ராப்ளம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க சப்ஜெக்ட ஒரு செட் ஆஃப் ஐடியா வச்சுக்கிறீங்க. ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாப்டர்ல உடனே உங்க பிரெயின் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபார்முலாஸை மைண்ட்ல கொண்டு வந்துருது. ஓகேயா? சர்க்கியூட்டை பார்த்தாங்கன்னாவே நம்ம ஆளுங்க இந்த ஓம்ஸ் லாவை விடவே மாட்டாங்க. இந்த ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அந்த ஐடியாவை விட மாட்டான். இது மாதிரி ஒரு செட் ஆஃப் ஐடியாவை வச்சுக்கிட்டு எல்லா ப்ராப்ளமுக்கும் செரட்டு மினிக்கு அதையே சால்வ் பண்ணி பாக்குறது. எதுலயாவது ஆன்சர் வருமா, எதுலயாவது ஆன்சர் வருமானா, அப்ப நீ டாக்டர் ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10 டேப்லெட்டையும் 1 by 1 பேஷண்ட்டுக்கு கொடுத்து எதுலயாவது அவன் கியூர் ஆகுறானா அப்படியே நீங்க செக் பண்ணுவீங்க. அப்ப அவன் கியூர் ஆகுறாங்கிற ஒரு ப்ராப்ளத்தை விட டேப்லெட்ஸ் நீங்க ராங்கா கொடுக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ல அவன் காலி ஆயிடுவான். பெரிய ப்ராப்ளமே ஆயிடும் உங்களுக்கு அப்ப. ஓகே, அப்ப அந்த மாதிரியான மைண்ட் செட்டப்ல யூ கேனாட் ஏபிள் டு கியூர் த பேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது மாதிரிதான் இங்க ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் தான். அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி தான் உங்களுக்கு அதுக்கான பர்ஃபெக்ட் சொல்யூஷனை கொடுக்குது. முதல்ல மைண்ட ஒரு செட்டப்க்கு கொண்டு வாங்க, ஒரு கிளாரிட்டிக்கு கொண்டு வாங்க. பிசிக்ஸை பொறுத்த வரையும் நம்ம கரெக்டா சம் போட முடியும், சார் டீச் பண்ற கான்செப்ட் நம்மளுக்கு புரியணும், சார் டீச் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் கிளியரா எடுக்கணும். ஓகே, அது மாதிரி முதல்ல டைப் ஆஃப் பேஷன்ஸ் மாதிரி இங்க ப்ராப்ளம்ஸை வச்சு நம்ம டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸை பிரிக்கணும். ஒரு செட் ஆஃப் கான்செப்டை வச்சுக்கிட்டு யூ கேனாட் ஏபிள் டு சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். அந்த மிஸ்டேக்கை தயவு செய்து பண்ணாதீங்க. ஓகேயா? அடுத்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும், ரொம்ப இம்பார்ட்டன்டா. பிசிக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரையும் உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களை எப்படி மோல்டு பண்றாங்க அப்படின்னா, தியரி கொஸ்டின், டெரிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா பிசிக்ஸா உடைக்கிறாங்க. இன்னொன்னு நல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி அதை தனி ட்ராக்கா கொண்டு வர்றாங்க. ஓகேயா? மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ்க்கு நாங்க ட்ரைனிங் எடுக்கிறோம், ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். அஸ் அ சீனியர் ஃபேக்கல்டி உங்களோட டீச்சர்ஸ், மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ண டீச்சர்ஸ், யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ண டீச்சர்ஸ்க்கெல்லாம் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களோட பிரச்சனை என்னன்னா, சப்ஜெக்டை கரெக்டா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அப்டேட் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் பிரச்சனை. சோ அவங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிற அந்த ராங் டைரக்ஷனையே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தப்பாவே டீச் பண்றாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகுறான், கன்ஃபியூஸ் ஆகுறான். அவனால எந்த டெக்ஸ்ட் புக்கையும் ஃபாலோ பண்ண முடியல, எந்த எக்ஸாம்ல ஸ்கோரும் பண்ண முடியல. ஓகேயா? சோ அதனால உனக்கு கிளியரா ஒரு கிளாரிட்டி அவங்க கொடுத்தாதான் நீ கம்ஃபர்டபுளா அந்த சிலபஸ்ல எண்ட் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும். சோ அப்ப அந்த கிளாரிட்டி அவங்களால கொடுக்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, உங்களோட பிசிக்ஸ் சப்ஜெக்ட ஸ்கூல் பேசிஸ்ல அவங்க டீச் பண்ணும்போது தியரி கொஸ்டின், ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு தனித்தனியா பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்க கூடாது. தியரியா இருந்தாலும், அது டெரிவேஷனா இருந்தாலும், ப்ராப்ளமா இருந்தாலும், இது எல்லாமே ஒண்ணுதான், சேம் தான். there is no any difference அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்க் இருக்கு. ஓகே, ஒரு சர்க்குலர் ரிங் இருக்கு. அந்த ரிங் வழியா கரண்ட் நாங்க பாஸ் பண்றோம். ஓகே, இது காயில்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் போர்ஷன். என்னால ஃபீல்டு கிரியேட் பண்ண முடியும். அந்த ஃபீல்டு நீங்க அவுட் சைடுல நீங்க லொகேட் பண்றீங்க. அந்த பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது அப்படின்னு நீங்க ஒரு டெரிவேஷன், உங்களுக்கு ஒரு தியரி கொஸ்டின் 12th ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போர்டு கொஸ்டினா இதை டீச் பண்றாங்க. ஓகேயா? இதுக்கு ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணிட்டு மேத்தமெட்டிக்கல் ஆக்சஸ் கிரியேட் பண்ணி ட்ரிகனாமெட்ரியை யூஸ் பண்ணி ஒரு அசம்ஷனை உள்ள கொண்டு வந்து ஃபைனலா இந்த ஸ்கிப்பை இந்த ப்ரொசீஜரை வச்சு நீங்க சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா, பாயர்ட்-சாவர்ட் லா அப்படின்னு ஒரு சயின்டிஸ்டோட ரூல் இருக்கு. இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அன்னோன் ஃபீல்டை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப இதை ப்ராப்ளமுக்கு வரலாம். ஒரு சர்க்குலர் ரிங், இதுல 5 ஆம்பியர் கரண்ட் போகுது. ஓகேயா? இப்ப ஒரு அன்னோனா கிடைச்ச ஒரு ஃபீல்டு வேல்யூ ஒரு பர்டிகுலரா ஒரு நம்பரா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டெஸ்லா அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ல வேல்யூவா கிடைக்கும். அப்ப இது தியரி டெரிவேஷன் சொல்றீங்க, இத ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றீங்க. இது ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு டீச் பண்றாங்க. அப்படி கிடையாது. இது ரெண்டுக்குமான பேக்கப் ஒன்னே ஒன்னு, இந்த சயின்டிஸ்டோட பேக்கப் தான். ஸோ அதனால பிசிக்ஸை பொறுத்த வரையும் கான்செப்ட்ஸும் அந்த பர்டிகுலரா அந்த சயின்டிஸ்டோட மெத்தடாலஜி என்ன சொல்லுது, அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இது ஒரு சயின்டிபிக்கலா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சும்மா ஏதோ ஒரு ஃபார்முலாவை படிச்சோம், ஏதோ பைஹார்ட் பண்ணோம், அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணோம், அப்படி மாதிரி போகாதீங்க. கிரியேட்டிவா திங்க் பண்ணுங்க. ஓகேயா?
நம்மள மாதிரி கிரியேட்டிவா திங்க் பண்ணதுனால தான் நம்ம அந்த சயின்டிஸ்ட் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு ஆக்சுவலா. ஓகேயா? சோ அவரும் ஏதோ ஒரு புக் எடுத்தோம், பைஹார்ட் பண்ணோம், மார்க்கை வந்து நம்ம எடுத்தோம், அப்படியே எக்ஸாம்ல ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு போயிருந்தாங்கன்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட் ஆயிருக்க முடியாது. அவர் நிறைய விஷயங்களை பிரெயின்ல கேட்கிறாரு. ஓகேயா? ஏன், எதுக்காண்டி இதை கத்துக்கிறோம்? எடுத்தோன்னே யாரும் சயின்டிஸ்டா வர முடியாது ஆக்சுவலா. ஹேவ் சம் கிரேட் இஸ் தேர். இட் வில் டேக் டைம். ஓகேயா? வருஷங்கள் ஆகலாம். ஓகேயா? சோ ஆனா இனிஷியலா அந்த சப்ஜெக்டை நம்ம எப்படி முதல்ல ஆரம்பத்துல நம்ம அதை அப்ரோச் பண்றோமோ கடைசி வரைக்கும் அது அதே மாதிரிதான் போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்றாங்கல்ல, அது மாதிரி நீங்க 11th உள்ள நுழையிற ஸ்டேஜ் தான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க இனிஷியலா போடக்கூடிய ஒரு அப்ரோச். அந்த அப்ரோச்சே நீங்க எஃபெக்டிவா போடாம சும்மா ஏனோ தானான்னு பேருக்கு சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் திங் கெட் கன்ஃபியூஸ்டுன்னா டில் எண்ட் ஆஃப் யுவர் கம்ப்ளீஷன் ஆஃப் டிகிரி வரைக்கும் உங்களுக்கு அப்படியே தான் அந்த லேர்னிங் ப்ராசஸ் போகும். அப்புறம் நீங்க டிகிரி முடிச்சும் உங்களுக்கு ஸ்கில் இருக்காது, ஜாபும் ஒழுங்கா கிடைக்காது, எந்த ஃபீல்டுல நீங்க ஷைனாவும் ஆக முடியாது. ஸோ அதனால முதல்ல நாளைக்கு ஃபியூச்சரை நினைச்சு நம்ம இப்பயே நம்மளுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும். நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம ஒரு ஆம்பிஷன் ஃபிக்ஸ் பண்றோம், டாக்டராவோ என்ஜினியராவோ சயின்டிஸ்டாவோ ஏதோ ஒரு ஆம்பிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அந்த ஆம்பிஷனை நோக்கி போகும்போது நாளைக்கு அந்த ஆம்பிஷன்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம பிரைனை எப்படி எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஆஸ் அ டீச்சரா நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் பக்காவா அப்டேட் பண்ணி என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளியரான ஒரு கிளாரிட்டி கொடுத்தாதான் என்னை பத்தி அவன் 4 பேர்கிட்ட நல்ல ஃபீட்பேக் கொடுப்பான். ஓகேயா? ஸோ என்னோட சார் கிளாஸ் எடுத்தாரு, நான் சம்திங் டிஃப்ரெண்டா நான் கத்துக்கிட்டேன், அதுதான் என்னோட பெஸ்ட் டீச்சருக்கு நீங்க கொடுக்குற அவார்ட் மாதிரி ஆக்சுவலா. ஓகே, அதை விட்டுட்டு நான் டீச் பண்றது என்னன்னே புரியல, ஏதோ கிளாஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது ஆக்சுவலா. ஓகே, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டீச்சர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது எல்லாத்தையும் நம்ம எராடிகேட் பண்ணி ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வெளியில வந்து ஸ்கோர் பண்ணி நாலேஜ் டெவலப் பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம சிஸ்டமே இங்க அப்படிதான் இருக்கு. அதனால எதையுமே நம்ம ஃபால்ட் சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த சிஸ்டம்ல பை ரேர் கேஸ் ஏதாவது ஒரு நல்ல ஹேண்ட் கிடைக்குது, நல்ல டீச்சர்ஸ் நம்மளுக்கு டீச் பண்றாங்கிற பட்சத்துல அது காட்ஸ் கிஃப்டட். அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு சப்ஜெக்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அதனால எனிதிங் இட்ஸ் டு பி ஓப்பன், நீங்க இம்ப்ராக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களை ப்ராப்பரா கைட் பண்றேன். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போறோம். ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரையும் லாஸ் ஆஃப் மோஷன்ங்கிற சாப்டரை வச்சுதான் நீங்க ஒர்க் எனர்ஜி பவர் அப்படிங்கிற ஒரு சாப்டர் டிராவல் பண்ணி ஆகணும். சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், இது மாதிரி இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ்க்கான பேசிக்ஸ் ஃபுல்லாவே இந்த எல்ஓஎம்ல இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த எல்ஓஎம் கொஞ்சம் டீடைல்டா நான் டீச் பண்ணிடுவேன். Just for name shake to complete the syllabus, so there is no use of completing the syllabus. So அது வந்து நாளைக்கு உனக்கு எந்த ஒரு ஆங்கிள் அது யூஸ்லெஸ் தான். ஸோ அதனால யூனிட் கம்ப்ளீஷன் போடுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வித்தின் 1 day I can able to complete the chapters. பட் அதனால உனக்கு எந்த யூஸும் இல்லை. பட் ஆனா அதுவே கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதை நீ எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி நீ உன்னுடைய சைட்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டெக்ஸ்ட் புக் ப்ராக்டிஸ் கண்டிப்பா வேணும். அரோரா கைடு, ஓகேயா? எனக்கு நீ என்ன போர்ட் படிக்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் ஹாவ் அ பிளண்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐசிஎஸ்சி அண்ட் சிபிஎஸ்சி போர்ட்ஸ்ல எல்லாம் ஹெட்டா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால எங்களை பொறுத்த வரையும் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ்க்கே நான் ரெஃபர் பண்ண சொல்றது முதல்ல எஸ்எல் அரோரா அப்படின்னு ஒரு கைடு இருக்கு. ஆக்சுவலா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ற கைடு அது. அந்த டெக்ஸ்ட் புக் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். பிசிக்ஸை பொறுத்த வரையும் நீங்க பிசிக்ஸை எஃபெக்டிவா மார்க்ஸ் எடுக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு வேணும். ஃபியூச்சர்ல நீங்க படிக்க போற டிகிரிஸ் எல்லாத்துக்குமே பேசிக் வந்து பிசிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேயா? ஆனா டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் மோடா அது கன்வெர்ட் ஆயிக்கும். பிசிக்ஸ்னா பிசிக்ஸ்ங்கிற பேர்ல நீங்க படிக்க மாட்டீங்க. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஜினியரிங் சிலபஸஸ் எல்லாம் எடுத்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. தெர்மோடைனமிக்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேப்பர் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். அதே மாதிரி field theory, electromagnetic field theory is one of the important specialization paper in electronics engineer, instrumentation engineering, electrical engineering. ஓகேயா? சரி சார், ஓகே, இன்ஜினியரிங்ல நிறைய வந்து பிசிக்ஸோட கான்செப்ட்ஸ் நிறைய பேப்பர்ல வருது. மெடிக்கல் ஃபீல்டுல எங்க சார் வருது? நான் படிக்கணுமா பிசிக்ஸ்? அப்ப நிறைய நீட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க எங்கள்கிட்ட. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரையும் நீங்க ஒன்னும் நாட் லைக் சித்தா டாக்டர்ஸ். ஓகே, ஒரு செடியோ தலையோ அரைச்சு ஜூஸ் குடிங்க கியூர் ஆயிடும்னு சொல்றதுக்கு. ஓகேயா? நீங்க பண்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே அக்யூரசி ட்ரீட்மெண்ட்ஸ். நீங்க கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே பக்காவா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்ல அந்த பேஷண்ட்டை பத்தி உங்களுக்கு கிளியரான ஒரு கிளாரிட்டி ரிப்போர்ட் வேணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க பேஷண்ட்டை கியூர் பண்றீங்க. அந்த ரிப்போர்ட்லாம் எப்படி எடுக்கிறீங்க?
இன்னைக்கு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஓகே, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஓகே, பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஒரு தனி பாட்டே வந்துருச்சு இன்னைக்கு. அந்த பயோஸ் பேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம இசிஜியோ, சிடியோ, எம்ஆர்ஐயோ, இஜியோ, ஒரு சாதாரண ஃபீவர்னு உட்கார்ந்தா கூட டிஜிட்டல் தெர்மோமீட்டர் உங்களுக்கு தேவைப்படுது. மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம நீங்க இன்னைக்கு எந்த டிசீஸையும் கியூர் பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மேஜர் சப்ஜெக்ட் இன் எம்பிபிஎஸ் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஓகேயா, அதையும் நீங்க தான் படிச்சாகணும் as a டாக்டர்ஸ். அதை பத்தி கிளாரிட்டி இல்லைங்கிறப்ப நீங்க எந்த ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது. எக்யூப்மெண்ட்டையே ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு டாக்டர் பேஷண்ட் எப்படி நீ கியூர் பண்ணுவ? முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அங்கேயே வந்துருது. ஸோ அதனால நீங்க எம்பிபிஎஸ் போனாலும் இன்ஜினியரிங் வந்தாலும், ஓகே, எனி ஸ்ட்ரீம் ரிகார்டிங் சயின்ஸ் போறீங்கன்னா கண்டிப்பா நம்ம 11 and 12 பிசிக்ஸ் சப்ஜெக்டோட நாலேஜ் இல்லாம நீங்க டிராவல் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது நாட் லைக் அ சிம்பிள் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டுக்குள்ள மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேஜர் படிக்கிறீங்க, தெர்மல் பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேஜர் படிக்கிறீங்க, ஓகேயா, சிம்பிள் ஹார்மோனிக் அண்ட் அனாலிசிஸ், வேவ் அனாலிசிஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு மேஜர் படிக்கிறீங்க. 12th வந்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு மேஜர், மேக்னட்டிசம்ங்கிற ஒரு மேஜர், ஓகே, தென் அதுக்கப்புறம் மாடர்ன் பிசிக்ஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ், தென் அதே மாதிரி ஆப்டிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் பிசிக்ஸ், இது மாதிரி நிறைய பார்ட் ஆஃப் பிரான்ச் ஆஃப் ஸ்டடீஸ் இன் பிசிக்ஸ். இதை பத்தி நீங்க நிறைய ட்ராக்ல டிராவல் பண்ண போறீங்க. ஒரு சிம்பிளா 2 பேஜ்ல படிச்சோம், நம்மளோட பிசிக்ஸ் சப்ஜெக்ட் வெறும் 10 பேஜ்ல முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு இது 10th உள்ள சயின்ஸ்ல ஒரு பார்ட் கிடையாது. 12th ஸ்டூடெண்ட்ஸையே 12th இருக்கக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட்ல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா இது இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே கரெக்டா டிராவல் பண்ணுங்க. ஆஸ் அ டீச்சரா என்னுடைய சப்ஜெக்ட்ங்கிறதுக்காண்டி நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் மை சப்ஜெக்ட் டு ப்ரிப்பேர் த மெத்தடாலஜி அண்ட் டு கெட் த மார்க்ஸ் இன் பிசிக்ஸ், if you have a doubt you go and discuss with your senior peoples. உன்னோட அண்ணனோ உன்னோட மாமாவோ யாரு, என்னுடைய சீனியர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் கடந்து போன பாதை தான் இது, ஓகேயா. இதை பத்தி கேளு, அவனே கதையா உனக்கு சொல்லுவான், ஓகேயா. அவன் சொல்ற அவேர்னஸ் வச்சு தாராளமா நீ டிராவல் பண்ணலாம். ஸோ அதனால ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ஓகேயா. லாஸ்ட் மினிட்ல எல்லாம் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது பிசிக்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரையும். அப்பப்ப அந்தந்த சாப்டர் நடத்தும் போதே ஸ்கூல்ஸ்லயும் சரி என்ட்ரன்ஸ் கிளாஸ்லயும் சரி அப்பப்ப அந்த சாப்டரை அந்தந்த யூனிட்ஸை நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். எண்டில் உட்காந்து எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால, ஓகேயா. ஸோ அதனால ஆஸ் எ ஃபேக்கல்ட்டியா சொல்றேன், ஒரு சஜஷன் இது, ஓகேயா. அதை ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ்க்கு வந்து டிசி பாண்டே அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் புக் அரியன் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு ஆக்சுவலா. அந்த புக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ 2 டெக்ஸ்ட் புக்ஸ் கம்பல்சரி நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்து தான் ஆகணும் என்ட்ரன்ஸை பொறுத்த வரையும். ஸோ 11th கிரேடு தனியா நீங்க 11th ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கோங்க, 12th கிரேடு தனியா 12th ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால கரெக்டா அதை பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல அந்த ஹரிபரி டு கம்ப்ளீட் த சிலபஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராக்கு நீங்க போக தேவையில்லை. அப்படி நீங்க ஹரிபரியா நீங்க கம்ப்ளீட் பண்றதுனால there is no use in the examination. என்ட்ரன்ஸ்ல ஸ்கோரும் பண்ண முடியாது. ஸோ அதனால இங்க ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய லாங் டூரியேஷன் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே தான் உங்களோட காம்படிட்டரா வர்றாங்க என்ட்ரன்ஸ்ல. அவங்க எல்லாத்தையும் நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா உங்களுக்கு கரெக்டான டூரியேஷன் 11 and 12 2 years இதை கரெக்டா அந்தந்த இயர் சிலபஸ் அந்தந்த இயர்லயே ஃபினிஷ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், ஓகேயா. ஸோ ஒரு சைடு டீச்சர்ஸ் கைட் பண்ணாலும் இன்னொரு சைடு வந்து கம்பல்சரி உங்களோட டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் மார்க்ஸ் எடுக்கிறதுல. ஸோ அதனால டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் எடுங்க, கான்செப்டை ரீட் பண்ணுங்க, ஃபார்முலாசஸ் எல்லாம் தனியா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஒரு ரஃப் நோட் புக் வச்சு. அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்க, ஓகேயா. அதுல நிறைய டவுட்ஸ் வரும், அதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, ஓகேயா. பின்னாடி கொடுத்திருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆன்சர் கிராஸ் செக் பண்ணுங்க. சொல்யூஷன்ஸ் வரலன்னா அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இல்ல அவங்க டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜில போட்டிருந்தாங்கன்னா நம்மளோட கிளாஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி யூ ட்ரை டு கேட்ச் த ஆன்சர்ஸ், ஓகேயா. இது மாதிரி எல்லாம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மா சிம்பிள் கிடையாது. இன்னும் 10th இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ நீங்க வந்து ஹையர் கிரேட் வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 1 yearல உங்களோட ஸ்கூல் லைஃபே ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ யூ ஆர் என்டர் டு தட் காலேஜ். ஸோ அங்கெல்லாம் வந்து மேஜர் சப்ஜெக்ட்லாம் ஒரு புக்கே 400 பேஜ் இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா. ஸோ அப்ப நீங்க ஃபாஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ், ஸ்டில் ஒரு ஸ்லோ லேர்னரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹையர் கிரேட் எல்லாமே நம்மளுக்கு அடி வாங்கும். ஸோ அதனால இதை ஒரு ஃபியரா, தட் மீன்ஸ் ஒரு பயமா நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்கு சொல்லல. இட்ஸ் டு பி ரியாலிட்டி. எக்ஸ்பெக்டேஷன் வேற, ரியாலிட்டி வேற. எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே சக்சஸ் ஆகாதுமா, ரியாலிட்டி மட்டும்தான் நம்மளுக்கு வெளியில வரும் ஆக்சுவலா. ஸோ அதனால
எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி டிராவல் பண்ணாதீங்க. என்ன ரியாலிட்டிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கங்க. அது வந்து யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகேயா? சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு டைரக்டா போலாம். இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ் கொடுத்துடுறேன். ஒவ்வொரு மெத்தட்க்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த ஷார்ட்கட்ஸ்ல தான் நம்ம போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். நீங்க இந்த சாப்டர்ல டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சஃபுல்டா இருக்கும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும் உங்களுக்கு. நீங்க அப்படி போக கூடாது. ஒரு ப்ராப்ளமை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் முதல்ல என்ன மெத்தட் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த மெத்தடுக்கு சார் என்ன ஷார்ட்கட்ஸ் எடுத்திருக்காரு, என்னென்ன ஃபார்முலாஸ் கொடுத்திருக்காரு, என்ன ஐடியா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, அதை டக்குன்னு மைண்ட்ல கொண்டு வரணும். அதை பேஸ் பண்ணி உங்க சொல்யூஷன் போட்டு கரெக்ட் ஆன்சரை நீங்க எடுக்கணும். ஓகேயா? சரி, இப்ப நான் ஃபாஸ்டா சொல்றேன். நீங்க கொஞ்சம் மெத்தட்ஸ் ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்னு டைட்டில் போட்டுக்கோங்க. இதுல நம்பர் 1, அதாவது டைப் 1 ஆர் மெத்தட் 1 எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. Type 1 with the surface. Type 1 with the surface. Type 2 without surface. Type 3 SPS. Open and close bracket explanation எழுதிக்குங்க. Single pulley system. Single pulley system. Type 4 DPS. Double pulley system. Double pulley system. Type 5. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல், ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல். இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ் பேப்பர்ல எல்லாம் பாருங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஓகேயா? IMS. Inclined mechanical system. Inclined mechanical system. And type 6. Type 6 equilibrium of concurrent forces. Equilibrium of concurrent forces. Equilibrium of concurrent forces. Type 7 friction. Type 7 friction. Type 8 spring force. Spring force same topic le comma போட்டுக்கங்க. Spring force same topic le comma போட்டு கண்டினியூவா எழுதிக்கங்க. Springs in series and parallel. Springs in series and parallel. Spring force, comma, SS and SP. SS na springs in series.
SP means springs in parallel. அடுத்து type 9 motion in an elevators or lift ma. Motion in an elevator or lift. Motion in an elevator or lift. Type 10 connecting blocks ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து horizontal connecting block, இன்னொன்னு vertical connecting block. horizontal ஒன்னு and other one is vertical ஒன்னு. இந்த லிஸ்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. No, sir. ஓகேமா, இப்ப நம்ம 1 by 1 ப்ராப்ளம்ஸ் போடணும். அந்த உங்களுக்கு கொடுத்திருக்க டைட்டில்ல வச்சு நீங்க ப்ராப்ளம் போடணும். ஓகேயா? சோ அது புரிஞ்சிருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க ப்ராப்ளம் போட வேண்டியதுதான். ஒரு 3 minutes பிரேக் எடுத்துக்கங்கம்மா, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணலாம்.
ஓகேமா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? வாய்ஸ் Yes, sir. ஓகேமா. உனக்கு இப்ப ப்ராப்ளம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து ஒரு மெத்தடுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குமா? அது நான் ஒவ்வொரு மெத்தட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துடுறேன். உனக்கு மேபி இந்த ஷார்ட் டேர்ம்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கொஞ்சம் லிசன் பண்ணு. ஃபர்ஸ்ட் இது உனக்கு புரிஞ்சிருக்கும். வித் சர்ஃபேஸ், வித்தவுட் சர்ஃபேஸ், சிங்கிள் புள்ளி சிஸ்டம், டபுள் புள்ளி சிஸ்டம், inclined mechanical system, equilibrium of concurrent forces, friction, spring force, springs in series and parallel, motion in an elevator, connecting block, both horizontal and vertical. வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்ல இதுல ஏதாவது வேற எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? No, sir. ஓகேம்மா, சரி. இப்ப நம்ம ப்ராப்ளம் போலாமா? சரி, ப்ராப்ளம் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. முதல் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டைப் 1 போட்டுக்கோங்க. டைப் 1 நம்ம எடுத்துக்கிறது வந்து வித் சர்ஃபேஸ். எப்படி நீங்க ப்ராப்ளம ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பாருங்களேன். வித் சர்ஃபேஸ் அப்படின்னா உடனே டக்குன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. இப்ப உங்கள்கிட்ட நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க, எனக்கு வந்து பேஷண்ட் சொல்றான், சார் வாமிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்காண்டி உடனே நான் அவனுக்கு கேன்சர்னு சொல்ல முடியுமா? சோ வாமிட் வந்து இஸ் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். ஓகேயா, அது வந்து இட் இஸ் காமன் டிசீஸ். அது வந்து காமன் சிம்டம்ஸ்னே எடுத்துக்கலாம். காமன் சிம்டம் ஃபார் ஆல் த டிசீஸ். ஓகே, சோ நீங்க அது ஈவன் நீ கேன்சருக்கும் வாமிட் இருக்கு, ஃபீவருக்கும் வாமிட் இருக்கு. ஓகே, எல்லாத்துக்கும் வந்து நான் காமனா எடுத்துக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு இதுதான் மேஜர் இஷ்யூன்னு நான் சொல்ல முடியுமா? ஸோ அது மாதிரி சில கண்டிஷன்ஸ் வந்து காமனா இருந்தாலும் ஒரு சில ஸ்பெசிபிக் சிம்டம்ஸை வச்சுதான் நீங்க அந்த டிசீஸை ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. ஓகேயா, அது ஈவன் கேன்சரா இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க ஒரு பர்டிகுலரான சிம்டம்ஸ், மேஜர் சிம்டம் எடுத்துதான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. அது மாதிரிதான் இதுல ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம ஒரு ப்ராப்ளம் கரெக்டா ஸ்பிளிட் பண்ணி அது இந்த டைப் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். இப்ப முதல்ல உங்களுக்குள்ள நீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க. வித் சர்ஃபேஸ் அப்படின்னா நான் டீச் பண்ணிருக்கேன் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே. சர்ஃபேஸ்ல 2 டைப் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் சொன்னேன், இன்னொன்னு வந்து ரஃப் சர்ஃபேஸ் பத்தி உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன் நான் ஆக்சுவலா. இப்ப வித் சர்ஃபேஸ் இருக்குங்கிறது உங்க டைட்டில்ல கொடுத்திருக்கேன் நான். அப்ப எந்த சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வருது இல்ல, ஸ்மூத்தா ரஃபா? இப்ப ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம் நோட் பண்ணுங்க, டைட்டில் போட்டுக்கங்க வித் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நோட் பண்ணுங்கம்மா. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆக்ஸலரேஷன் அண்ட் டென்ஷன். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆக்ஸலரேஷன் அண்ட் டென்ஷன் in the given mechanical system. Find the value of acceleration and tension in the given mechanical system. In the given mechanical system. ஒரு சர்ஃபேஸ், அதுல 2 பிளாக், ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராப்ளம் ஸ்டாண்டர்ட் பண்றேன் நான். இந்த 2 பிளாக்கும் ஒரு ரோப்ல கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இது ஒரு சர்ஃபேஸ். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆக்ஸலரேஷனும் டென்ஷனும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பிளாக் வெயிட் வந்து இது 2 kg, இது 4 kg. ஓகேயா, இங்க 100 நியூட்டன் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்ப நம்ம ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். இப்ப என்னென்ன கிளாரிட்டி வேணும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு? முதல்ல டக்குன்னு சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுங்க கிளியரா. அப்பதான் அடுத்தடுத்த ப்ராப்ளம் உங்களால ஈஸியா போட முடியும். வித் சர்ஃபேஸ் அப்படின்னா இப்ப இந்த ப்ராப்ளம நீங்க வித் சர்ஃபேஸ்ல போட போறீங்க. சர்ஃபேஸ் இருக்கு,
ஆனா இந்த சர்ஃபேஸ் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸா ரஃப் சர்ஃபேஸா ரொம்ப முக்கியமான ஒரு கிளாரிட்டி அது ஆக்சுவலா. அது தெரிஞ்சாதான் நீங்க ப்ராப்ளம் கரெக்டா ப்ரொசீட் பண்ணவே முடியும். இப்ப நான் டைப் 1 போடுறேன். இப்ப நம்ம இப்படி வரலாம். ரஃப் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டீங்க, இந்த சர்ஃபேஸ் ஒரு ரஃப் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யாரு உள்ள வந்தாகணும்? ரஃப் சர்ஃபேஸ்ல ஃப்ரிக்ஷன் உள்ள வந்தாகணும். ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஃப்ரிக்ஷனை நீங்க எடுக்க தேவை கிடையாது. அது மினிமம். இட்ஸ் லைக் அ நெக்லெக்டிங் வேல்யூ. ரஃப் சர்ஃபேஸ்ல கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேயா? அப்ப நீ இந்த இடத்துட்ட ரஃப் சர்ஃபேஸ் எடுத்தேன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நீ மேஜரா வச்சுதான் நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆகணும். அப்ப நீ இந்த டைப்ல போட முடியாதே. ஏன்னா அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா உங்களுக்கு லிஸ்ட்ல ஒரு டைப் கொடுத்திருக்கேன் பாருங்க. உங்க லிஸ்ட்டை கோ த்ரூ பண்ணுங்க. அந்த லிஸ்ட்ல டைப் நம்பர் 7 அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு பாருங்க. அந்த டைப் நம்பர் 7 ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டில். அந்த டைட்டில் ஸ்பெசிபிக்கா ஃப்ரிக்ஷனுக்கு மட்டுமே உரிய டைட்டில். ஓகேயா? சோ அப்ப அந்த டைட்டிலை யூஸ் பண்ணி நீங்க தாராளமா நீங்க ஃப்ரிக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். பட் ஆனா இது நான் ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ், ஸ்மூத் சர்ஃபேஸ் இது ஆக்சுவலா. சோ ஸ்மூத் சர்ஃபேஸ் நீங்க எதுக்கு ரஃப் சர்ஃபேஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வச்சு சால்வ் பண்ணணும்? சோ அப்ப அது தேவையில்லைல்ல. தப்பா நியூமெரிக்கலை நீங்க அப்ரோச் பண்றீங்க. அப்ப எல்லாமே பார்ட் ஃபுல்லாவே ராங் டைரக்ஷன்ல போகும். சோ அதனால நீங்க ஃப்ரிக்ஷனை எடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை டைப் நம்பர் 7ல சால்வ் பண்ணணும். இப்ப நீங்க வித் சர்ஃபேஸ் பிராக்கெட்ல நோட் பண்ணிக்கங்க எஸ்எஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ல அவங்க ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கணும் நம்பர் 1. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி என்ட்ரன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல ஸ்மூத் சர்ஃபேஸ் ரஃப் சர்ஃபேஸ்னு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் எப்படி சார் நாங்க சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்னும் இல்ல, சிம்பிள் ஐடியா சொல்றேன், மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைட்டில் பக்கத்திலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ப்ராப்ளம்ல மியூ வந்து நாட் கிவனோ, ஓகேயா, அந்த ப்ராப்ளம நீங்க எஸ்எஸ்ல தான் போட்டாகணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியா. மியூ அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர். அது ஓகேயா? அந்த மியூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்ளம நீங்க ஃபர்ஸ்ட் டைப்ல போட முடியாது, 7th டைப்ல தான் சால்வ் பண்ணணும். அது ரஃப் சர்ஃபேஸ்ல வந்துடும். அப்ப மியூ இஸ் நாட் கிவன் அப்படின்னாவே ப்ராப்ளம்ல ஃப்ரிக்ஷன் கிடையாது, நீங்க எடுத்துக்க தேவையில்லை. அந்த ப்ராப்ளம் கம்ஸ் அண்டர் ஸ்மூத் சர்ஃபேஸ் தான். அப்ப நீங்க டைப் 1லயே நீங்க ப்ராப்ளம் போடலாம். புரிஞ்சா? முதல்ல இந்த கிளாரிட்டி கிளியரா புரிஞ்சா ரிகார்டிங் சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட்? ஏன்னா இதுல வித் சர்ஃபேஸ்ங்கிறதான் டைட்டில். அந்த சர்ஃபேஸை வச்சு முதல்ல நீங்க பண்ண வேண்டிய ஒர்க் ஸ்மூத்தா ரஃபா. டைப் நம்பர் 1ல ப்ராப்ளம் போட போறியா இல்ல டைப் நம்பர் 7ல ப்ராப்ளம் போட போறியா? அதை முதல்ல கண்டுபிடி. அதை 2 விதமா கண்டுபிடிக்கலாம். எஸ்எஸ்ஆர்எஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்ல மியூ இஸ் கிவனா நாட் கிவனா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சா? டவுட் இருக்கா? ஓகே, இது எல்லாத்தையும் அப்படியே லிசன் பண்ணிட்டே இருக்காம நோட் புக்ல எழுதுங்க, சைடுல பென்சில் வச்சு எழுதுங்க எல்லாத்தையும். ஓகேயா? இப்ப நான் டைரக்டா இந்த ப்ராப்ளம்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் கொடுத்திருக்கான். ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும், டென்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த பிளாக் ரெண்டுமே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, ரெஸ்ட்ல கிடையாது. ஏன்னா 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இது ரெண்டையும் நகர்த்துறாங்க. ஒரு ட்ரெயின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. அங்க கம்பார்ட்மெண்ட் இருக்கு, இங்க பிளாக் இருக்கு. அங்க என்ஜின் ஃபோர்ஸ் கொடுக்குற, இங்க நார்மல் அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. வேல்யூ பல்கா இருக்கும், இங்க வேல்யூ சின்ன வேல்யூ, அவ்வளவுதான். மற்றபடி கான்செப்ட் எல்லாம் சேம் தான். இப்ப நான் ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும், பிளாக் மூவிங்ல இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தான் மார்க் பண்ணணும், கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. இந்த 2 பிளாக்கோட மூவிங் டைரக்ஷன் கால்டு ஆக்ஸலரேஷன் டைரக்ஷன், அதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சாச்சு. இந்த ப்ளூ கலர் டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? அடுத்து how many block is there? 2 block. ஓகே, அந்த between 2 block சிங்கிள் டென்ஷன் தான் வரணும். ஓகேயா? அந்த சிங்கிள் டென்ஷன் வந்து வேரியா பண்ணக்கூடாது. ஓகேயா? சிங்கிள் டென்ஷன்னா ஒரே ஒரு காமனான டென்ஷன் தான் 2 பிளாக்குக்கு இடையில இருக்கு. அதாவது சேம் வேல்யூ ஆஃப் டென்ஷன். அது டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் டென்ஷனா இருந்தா மட்டும்தான் நீங்க T1 T2ன்னு கொடுக்க முடியும். சேம் வேல்யூ டென்ஷனை நீங்க T1 T2ன்னு வேரி பண்ணக்கூடாது. ஸோ அப்ப பிட்வீன் 2 பிளாக் சிங்கிள் டென்ஷன். அதனால இங்க 2 to 4ம் சரி 4 to 2ம் சரி ரெண்டுமே T தான் போடணும். T1ன்னு போடாதீங்க. T1 T2ன்னு போட்டீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் டென்ஷன் ஆயிடும். அந்த ரோப் டிஸ்கனெக்ட் ஆகி அன்பேலன்ஸ்டு டென்ஷன்ல அது ப்ராசஸ் ஆன மாதிரி மாறிடும். அப்ப நியூமெரிக்கல் தப்பா போகும். ஸோ அதனால நீங்க பிட்வீன் 2 பிளாக் சிங்கிள் டென்ஷன் போட்டாச்சா? அவ்வளவுதான்.
ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க சொல்யூஷன் போட வேண்டியதுதான். சம்மோட எய்ம் என்ன? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துறேன், மைண்ட்ல ஞாபகம். ஏன் அது ரெண்டு டென்ஷனும் ஒரே மாதிரி இருக்கு சார்? ரெண்டு டென்ஷனும் ஏன் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா, உனக்கு நான் லாஸ்ட் கிளாஸ் நான் கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஸோ ஷார்ட்டா நான் சொல்றேன். இப்போ நான் இங்க இருக்கேன், கார்த்திக் இங்க இருக்கான், ஓகேயா? அஸ்வின் அப்படிங்கிற ஒரு பையன் இங்க இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரோப்ல கனெக்ட் பண்ணி இருக்காங்க. இப்ப கார்த்திக் இருந்து அஸ்வினுக்கு ரோப்ல ஒரு ஃபோர்ஸ் ப்ராசஸ் ஆகிருக்கு. இப்ப அஸ்வின் டு கார்த்திக் ஒரு ஃபோர்ஸ் ப்ராசஸ் இருக்கு. இந்த டக் அப் ரோப் அப்படின்னு ஒரு கேம் விளையாடுவாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ரோப்ல இருக்கக்கூடிய டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கார்த்திக் டு அஸ்வின், அஸ்வின் டு கார்த்திக், ஓகேயா? இந்த டைரக்ஷன் அப்போஸ்டா இருக்கணும், இருக்கு. ஆனால் இந்த டென்ஷன், இந்த ரோப்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வேல்யூ வேற வேறையா இருந்துச்சு. அதாவது அஸ்வின் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கார்த்திக் சைடு குறைஞ்சிடும். கார்த்திக் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா அஸ்வின் சைடு குறைஞ்சிடும். அப்ப கார்த்திக் கொடுக்கிற ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா அது T1, அஸ்வின் கொடுக்கறது கம்மி T2ன்னு எடுக்கணும். இல்ல அஸ்வின் கொடுக்கறது அதிகம்னா இங்க T1 இங்க T2ன்னு எடுக்கணும். அப்ப பிட்வீன் 2 பர்சன் நீங்க வேற வேற டென்ஷனை இமேஜின் பண்றீங்கன்னா அசம்ஷன் படி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி ஒரு கண்டிஷன் இந்த ரோப்ல அக்கறாச்சுன்னா இந்த ரோப்பு டிஸ்கனெக்ட் ஆயிடும்மா, ஓகேயா? கயிறு பிஞ்சுக்கும். இது பிஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த ப்ராசஸ்க்கு பேரு அன்பேலன்ஸ்டு டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா, ஓகேயா? அன்பேலன்ஸ்டு டென்ஷன் வந்து யூசுவலாவே நம்ம எந்த ஒரு சிஸ்டம்லுமே எடுத்துக்க கூடாது, ஓகே? நான் உங்களுக்கு 1 செகண்ட், தீபாவளி மாதிரி வெளியே போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த அன்பேலன்ஸ்டு டென்ஷன் வந்து யூஸ்வலாகவே நம்ம ரோப்ல இமேஜின் பண்ண முடியாது. அது இமேஜின் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஃபேன் யூஸ் பண்றோம். அந்த ஃபேன் வந்து சீலிங்க்கும் ஃபேனுக்கும் இடையில ஒரு பைப் ராட் இருக்கும். அந்த ராட்ல நீங்க அன்பேலன்ஸ்டு டென்ஷன் இமேஜின் பண்ணீங்கன்னா அந்த பைப் ராட் டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன், ஓகேயா? அப்ப எப்பவுமே வந்து நம்ம பேலன்ஸ்டு டென்ஷனை தான் நம்ம இமேஜின் பண்ணணும், ஓகேயா? அப்ப பேலன்ஸ்டு டென்ஷனுக்கான லாஜிக் என்ன? T1 is equal to T2, sir. பேலன்ஸ்டு டென்ஷனுக்கான லாஜிக் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க T1 T2 எடுக்க முடியாது. பிட்வீன் 2 பர்சன் கார்த்திக் அண்ட் அஸ்வின் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான அப்போசிங் ஃபோர்ஸஸ் மூலமா ப்ராசஸ் பண்ணாங்கன்னா இந்த ரோப்பு டிஸ்கனெக்ட் ஆகாது. இட்ஸ் கால்டு பேலன்சிங் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேயா? இப்ப நீங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இது அன்பேலன்ஸ்டு டென்ஷன். அதனாலதான் ஒரு ஜெனரல் அசம்ஷனை கொண்டு வந்துடுறாங்க. எப்பவுமே நீங்க பேலன்ஸ்டு டென்ஷனை தான் நியூமெரிக்கலுக்கு இமேஜின் பண்ணணும். அப்ப அது என்ன லாஜிக் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, பிட்வீன் 2 blocks single tension, between 3 block 2 tension, between 10 blocks 9 tension. எப்பவுமே ஒரு வேல்யூ நீங்க கம்மியா தான் இமேஜின் பண்ண முடியும். அப்படி பண்ணனீங்கன்னா தான் அந்த ரோப்ல ப்ராசஸ் ஆகக்கூடிய டென்ஷன் வந்து கம்ஸ் அண்டர் பேலன்ஸ்டு டைப் டென்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும், ஓகேயா? இப்ப புரிஞ்சாமா? எஸ் சார். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா? நோ. ஓகேம்மா, இப்போ ப்ராப்ளமோட ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், பிளாக் மூவிங்ல இருக்கு. ஃபார்முலா நோட் பண்ணுங்கம்மா. சம் ஆஃப் எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏ. அப்ப ஏ ஈக்குவல் டு சம் ஆஃப் எஃப் நெட் பை எம். இதான் உங்க ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. இது இந்த சாப்டர் ஃபுல்லா இதான் யூஸ் பண்ண போறீங்க. பட் ஆனா இந்த டெக்ஸ்ட் புக்ல இப்படி கொடுத்துருக்காங்க, இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்க. ஃபார்முலாங்கிறது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு யூஸ் பண்றது தான். அதை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதிக்கிறதுல தப்பே கிடையாது, ஓகே? இன்னும் கொஞ்சம் பெட்டரா டிஸ்கிரிப்ஷன் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள். அதனால நான் அடிஷ்னலா 2 வேர்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த
கிட்டத்தட்ட ஒரு வேர்டு சேர்த்துக்குங்க, புல்லிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு சேர்த்துக்குங்க. சம் ஆஃப் நெட் புல்லிங் ஃபோர்ஸஸ் டிவைடட் பை எம்டி. எம்டி, இந்த எம்டிங்கிறது டோட்டல் மாஸ்மா. சோ அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும் ஃபார்முலா. இதை வச்சு நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேயா? சரி, எனக்கு டயக்ராம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க பாப்போம். how many pulling forces there? இந்த டயக்ராம்ல புல்லிங் ஃபோர்ஸ் எத்தனை இருக்கு? கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்க. 2 sir. 2 sir. என்னென்ன இருக்குமா? அந்த 2 என்னென்னன்னு சொல்ல முடியுமா? 4 kg 2 kg. ஹண்ட்ரட் நியூட்டன் ஒன்னு அண்ட் ஒன் மோர் ஃபோர்ஸ் வந்து நீங்க 2 சொன்னது எதை சொல்லிருக்கீங்கன்னா ஐ திங்க் டென்ஷனை சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டென்ஷன் ஃபோர்ஸ் நாட் லைக் அ புல்லிங் ஃபோர்ஸ். அது கனெக்டிங் ஃபோர்ஸ்மா. கனெக்டிங் ஃபோர்ஸ் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் புல்லிங் ஃபோர்ஸ். நான் கேட்கறது புல்லிங் ஃபோர்ஸ் கேட்கிறேன். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து பிளாக் பிட்வீன் கனெக்டிங் ஃபோர்ஸ். அது அதை எடுக்க கூடாதுமா. புல்லிங் ஃபோர்ஸ் 100 நியூட்டன் எடுக்கலாம். ஸோ இது இல்லாம இன்னொரு புல்லிங் ஃபோர்ஸ் வேணா சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, அதை அக்செப்ட் பண்றேன் நானு. பட் அதை எடுத்துக்க முடியாது இங்க கூட. சார் கீழே வந்து 4 into 10 40 நியூட்டன், 2 into 10 F equal to mg 20 நியூட்டன்ங்கிற கிராவிட்டி ஃபோர்ஸ் வரும்ல சார். அப்ப மொத்தம் 3 புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 2 புல்லிங் ஃபோர்ஸையும் டுவர்ட்ஸ் த சர்ஃபேஸ், இந்த 2 புல்லிங் ஃபோர்ஸும் நீங்க எடுக்க முடியாது. ஏன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ். இது ரஃப் சர்ஃபேஸா இருந்தா தாராளமா நீங்க கீழே வரக்கூடிய புல்லிங் ஃபோர்ஸ் கிராவிட்டி ஃபோர்ஸை நீங்க எடுத்தாகணும். ஏன்னா ரஃப் சர்ஃபேஸ்னா கிராவிட்டி ஃபோர்ஸும் வரும், பிளாக்கு அப்வர்டுல நார்மல் ஃபோர்ஸும் வந்துடும். அப்ப ப்ராப்ளம்ஸ் தயவு செய்து ஒரு மெத்தடையும் இன்னொரு மெத்தட் கூட கம்பேர் பண்ணி நீங்க கத்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா ஃபுல்லி கெட் கன்ஃபியூஸ்டு. ஏன்னா என்ட்ரன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கான்செப்டை கரெக்டா கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி கத்து வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்க கிராவிட்டி ஃபோர்ஸ் எடுக்க முடியாதுமா இந்த மாடல்ல. ஏன்னா அதை எடுத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் உள்ள வந்துடும். ஆனா நீங்க ஸ்மூத்னு வச்சுட்டு ஃப்ரிக்ஷனை மேக்ஸிமம் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த சம்மை பொறுத்தவரையும் புல்லிங் ஃபோர்ஸ்னா ஒன்னு தான், அது 100 மட்டும்தான். இந்த 100 டைரக்ஷனும் உங்க ரெஃபரன்ஸ் டைரக்ஷனும் சேமா இருக்கு பாருங்க. இந்த கிரீன் கலரும் இந்த ப்ளூ கலரும் சேம் டைரக்ஷன். சேம்னா பிளஸ். அப்ப ஆக்ஸலரேஷன் A ஈக்குவல் டு 100 டிவைடட் பை புல்லிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ். 4 2 5 and 6. 100 by 6 எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? 16.6 bars sir. என்னமா? 16.67 sir. 16.6. ஓகேயா? சரி, எப்பவுமே இன்னொன்னு சொல்லிடுறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிசிக்ஸ்ல கம்பல்சரி 2 டிஜிட் நீங்க செக் பண்ணி ஆகணும். ஓகேயா? இப்ப 16.67 வந்ததுன்னா 5 and above 5 அப்படின்னா you just increase one number in the previous digit. இதுதான் சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஓகேயா? 5 and above 5னா நான் 4 இருந்தா இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதை கட் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க செகண்ட் டிஜிட் செக் பண்ணுங்க. செக் பண்ணி அது 5 and above 5னா இதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இத 16.6 நீங்க எடுத்துக்கலாம். கால்குலேஷன்ல ஒழுங்கா போடணுமா பிசிக்ஸ்ல? Okay sir. சார் எனக்கு 18.3 வருது சார்.
சார் 18 பாயிண்டாமா 16 பாயிண்ட் ஆமாம். வரல 16.66 sir. ஆ கொஞ்சம் டிவிஷன் போடுமா ஒழுங்கா எங்கம்மா வருது 18 16.7. எங்கம்மா வருது ஸ்கிரீனை பாரு 100 6 ஆல டிவைட் பண்ணா 96 16.6 கீழே 4 வரும் நான் இன்னும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல டீச் பண்ற டிவிஷன் டேபிள் எல்லாம் போட்டு டிவிஷன் எல்லாம் போட்டு காமிக்க முடியுமா கொஞ்சம் பாருங்கம்மா 16.7. அதெல்லாம் சிம்பிள் ஒர்க் ஸோ 16.66னா நீங்க தாராளமா 16.7 எடுக்கலாமா acceleration A equal to 16.7 meter per second squareங்கிறது அதோட யூனிட்மா இந்த ஆன்சர் வந்திருக்க acceleration எல்லாருக்கும் Yes, sir. ஓகேமா இப்ப டென்ஷன் கண்டுபிடிக்கலாமா Yes Yes, sir. sir. டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்றேன் டென்ஷன் கொஞ்சம் கிளியரா பாருங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல நீங்க எங்க எதை வேணாலும் சால்வ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு கெட் த மார்க்ஸ் பட் என்ட்ரன்ஸ்ல அக்யூரசி ஆன்சரும் இருக்கு ப்ரிசிஷன் ஆன்சரும் இருக்கு எப்படி போடணும்னு சொல்றேன் பாருங்க 100 இங்கே டி இப்ப 6 kg எவ்வளவு கொடுத்துருக்கேன் 2 and 4 கொடுத்துருக்கேன் இங்க 2 இங்க 4 kg இப்ப இந்த அப்போஸ்டு ஏரோ மார்க்ஸ் இடையில டி இருக்கு பாத்தீங்களா ஒரு கோடு போட்டுக்கோங்க ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க நீங்க 2 kgலயும் டென்ஷன் கண்டுபிடிக்கலாம் 4 kgலயும் டென்ஷன் கண்டுபிடிக்கலாம் 4 kgல போட்டீங்கன்னா உங்க ஆன்சர் precision ஆன்சர் என்ட்ரன்ஸ்ல யூ cannot able to get the marks பட் 2 kgல போட்டாதான் அக்யூரசி ஆன்சர் இதுதான் கரெக்ட் இது ராங் ஓகேயா என்ன ரீசன் சார் அப்படின்னா அக்யூரசியான ப்ராசஸ்க்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ்ல மார்க்ஸ் அலாட் ஆகுது எப்படி சார் இதை நீங்க அக்யூரசின்னு சொல்றீங்கன்னா இந்த 2 kg பிளாக்ல தான் இந்த சிஸ்டமையே மூவ் பண்ணக்கூடிய 100 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ப்ராசஸ்ல இருக்கு இது அக்யூரசி அசம்ஷனை நீங்க எப்படி எடுக்கணும்னா ஒரே மாதிரி எல்லா சமுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அந்த ப்ராப்ளம்ஸை லைவா நீங்க இமேஜின் பண்ணுங்க பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம் சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த அக்யூரசி ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேயா அந்த அசம்ஷன் அக்யூரசி அசம்ஷனை நம்ம எடுத்துக்கலாம் அது பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம் பொறுத்து மாறும் பட் இந்த ப்ராப்ளம்க்கு 2 kgல தான் நீங்க போட முடியும் அப்ப ஃபாஸ்டா 2 kg பிளாக்கை யூஸ் பண்ணி நீங்க ஈக்குவேஷன் போடுங்க அதை சால்வ் பண்ணி டென்ஷன் கண்டுபிடிங்க இப்போ இது 100 நியூட்டன் அப்போஸ்ட்ல டி இருக்கு பிளாக் இஸ் மூவிங் திஸ் டைரக்ஷன் இப்படி தானே மூவ் ஆகுது அதான் உங்க ஆக்ஸலரேஷன் டைரக்ஷன் இப்ப பிளாக் இஸ் மூவிங்னு சொல்லிட்டேன் அப்ப ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்ப நியூட்டனோட செகண்ட் லா நீங்க போறீங்க அதுதான் முக்கியமான ரூல் சம் ஆஃப் எஃப் நெட் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ அப்ப how many net force is there in the diagram உங்களோட டயக்ராம்ல 101 டென்ஷன் 1 ரெண்டு ஃபோர்ஸ் வந்து அந்த பிளாக்ல ஆக்டிங்ல இருக்கு அப்ப அந்த நெட் ஃபோர்ஸ்ங்கிறதுல நீங்க ரெண்டு எடுக்க போறீங்க 100 அது டைரக்ஷன் இந்த ஆக்ஸலரேஷன் டைரக்ஷன் கூட சேமா இருந்தால் பிளஸ் இந்த டென்ஷன் உங்க ஆக்ஸலரேஷன் டைரக்ஷன் கூட அப்போஸ்டா இருக்கிறதுனால மைனஸ் 100 minus t equal to m into a எந்த பிளாக்ல நீங்க போடுறீங்களோ அந்த பிளாக்கோட மாஸ் அங்க வரணும் அப்ப 2 into calculate பண்ண a எவ்வளவு 16.7 இதை மல்டிப்ளை பண்ணி இந்த 100 அந்த சைடு போயிடும் கடைசியில ஹையர் வேல்யூ பிளஸ் அந்த சைடு மைனஸ்ல போறதுனால ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகி டென்ஷன் எனக்கு பாசிட்டிவ்ல ஒரு வேல்யூ வரும் நியூட்டன் டென்ஷன் இஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான் அது அதனால ஃபோர்ஸோட ஜெனரல் யூனிட் நியூட்டன் அதே நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எவ்வளவு வருதுன்னு வேல்யூ சொல்லுங்க 66.6. எவ்வளவு வருதுமா 66.6 sir. 66.6 செகண்ட் டிஜிட் என்ன சார் செகண்ட் டிஜிட் வராது 0 தான் சார் செகண்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட் இல்ல சரி அப்ப அதே ரவுண்ட் பண்ணிக்கோங்க 66.6 நியூட்டன் வந்து உங்களோட டென்ஷன் இந்த சிஸ்டம் இதை கண்டுபிடிச்சிருங்க இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க எல்லாரும் எஸ் சார்
சரி, இந்த மாதிரி வேல்யூஸஸ் கொடுத்துட்டாங்க கொஸ்டின் பேப்பர்ல அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா போட்டுடுறாங்கம்மா நியூமெரிக்கல்ஸ். அதனால மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேல்யூஸ்க்கு பதிலா அன்னவுன்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க. அது அன்னவுனோ இல்ல வேல்யூ கிவனோ ப்ராப்ளம்ல எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் ஒன்று தான். ஓகேயா? எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டு வைங்க, ஆன்சர் நெக்ஸ்ட் கிளாஸ் கிராஸ் செக் பண்ணிட்டு அடுத்த மாடல் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேயா? நான் கொஞ்சம் பேசிக் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா போகணும். அப்புறம் ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போனாதான் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ எதுவும்னாலும் எனக்கு சொல்லுங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நான் போட்டிருக்க அதே மாடல், பட் இது அன்னவுனா இருக்கிறதுனால ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட்ல வரும். அதனால கொஞ்சம் இந்த சப்ராக்ட் பண்றது, அடிஷன் போடுறது, எல்சிஎம் எடுக்கிறது, கிராஸ் மல்டிப்ளை பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டீங்கன்னா அந்த ஃபைனல் ஆன்சர் ஒரு அன்னவுன் ஈக்குவேஷனா உங்களுக்கு வந்துடும். ஓகேயா? சேம் ஆக்சலரேஷன் டென்ஷன் கண்டுபிடிக்கணும். இது எஃப்மா, இது W1 அப்படிங்கிற ஒரு வெயிட். ஆக்சுவலா இது W2 அப்படிங்கிற ஒரு வெயிட். இப்ப மாசுக்கு பதிலா நான் W1 W2 கொடுத்திருக்கேன். இதை வச்சு எனக்கு ஆக்சலரேஷன் டென்ஷன் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல வரும். அதை எனக்கு சால்வ் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்சர் சொல்லுங்க. ஓகேயா? இதுக்கெல்லாம் பேசிக் மேக்ஸ் நாலேஜ் இஸ் சஃபிஷியன்ட் டு சால்வ் த ப்ராப்ளம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க எல்லாமே. Find acceleration and tension in the given mechanical system. So W1 W2 F. இப்ப நம்ம போட்ட சம்ம அத ப்ரொசீஜரா வச்சு அப்படியே போடுங்க. ஓகேயா? பட் ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் கரெக்டா சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் கரெக்டா வரும். ப்ராப்ளம் கோ த்ரூ பண்ணுங்க, டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகேமா? ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல போடலாம். ஓகே, பாய்மா. வில் கண்டினியூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ்மா. Thank you, sir. Thank you, Thank you, sir. Thank you, sir. Thank you, ma. Thank you, sir.